மத்தியில் கண்டிப்பாக இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட என்ன எதிர்பார்க்கிறார் உங்ககிட்ட கவனிங்க. உங்களிடத்திலிருந்து உயிர்த்தெழுந்த தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? ரெண்டாவது, உயிர்த்தெழுந்த தேவன் உங்களுக்கு என்ன செய்ய போகிறார்? இந்த உயிர்த்தெழுந்த தேவன் உங்களை எங்கே கொண்டு போக போகிறார்? இந்த 3 தலைப்பின் கீழ் பேசும்படி கடந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் என் இருதயத்திலே வார்த்தைகளை கொடுத்தார். திஷ்டாங்கமாய் தெளிவாய் சில வசனங்களை எனக்கு காண்பித்து என்னோட கூட கர்த்தர் பேசினார். என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 20ஆம் அதிகாரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனம் உண்டாகட்டும். யோவான் 20ஆம் அதிகாரத்துக்கு என்னோட கூட வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். திருப்பி 1 18 வரைக்கும் எல்லாருமே சேர்ந்து வாசிக்க போறோம். நானும் உங்க கூட சேர்ந்து மைக் இல்லாம எல்லாரும் தயவு செய்து அதை வாசிக்க போறோம். வாசிக்க ஆரம்பிக்கலாமா? வாசிங்க. வார்த்தைகளை கொண்டு எங்கள் மத்தியில பேசுங்க. உங்க ஜனம் ஆண்டவரே, நீங்க பேசினா எப்படி பயத்தோட கேட்பார்களோ அப்படி கேட்கட்டும். இந்த வார்த்தைகள் அவர்களை உடைக்கட்டும், உருவாக்கட்டும், அவர்களுக்குள்ள விசுவாசத்தை கொண்டு வரட்டும். நான் ஒரு அப்பிரயோஜனமான ஊழியக்காரன். இந்த பலிபீடத்திலிருந்து உங்க வாயாய் பயன்படுத்துங்க. என்னை தாழ்த்துகிறேன், நீங்க பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உங்களுக்கெல்லாம் நல்லா தெரிந்த ஒரு சம்பவம். இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை யோவான் மிக தெளிவாக, மிக அழகாக எழுதி வைத்திருக்கிறார். இந்த உலகத்துல கவனிங்க, இந்த உலகத்துல எத்தனையோ விதமான ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. மண்ணை நோண்டி ஆராய்ச்சி பண்றான், அதை நோண்டி ஆராய்ச்சி பண்றான். இதுல முக்கியமா ஒரு ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு எத்தனை பேருக்கும் தெரியும்? இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தை எப்படியாவது கண்டுபிடித்து விட வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய எலும்பை எப்படியாவது எடுத்து விட வேண்டும். இயேசு உயிரோடு இல்லை, இயேசு செத்து விட்டார் என்று இந்த உலகத்துக்கு நிரூபிக்க வேண்டும் என்று கிறிஸ்துவத்திற்கு எதிரான நாடுகள், கிறிஸ்துவத்துக்கு எதிராக இருக்கிற மக்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த கல்லறையை நோண்டி, எருசலேமை நோண்டி 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 எப்படியாவது இயேசுவின் சரீரத்தை எடுத்து விட வேண்டும் என்று அப்படி பூமி முழுவதும் ஆராய்ச்சி செய்தது. கிடைத்ததுதான் டைனோசர் எலும்புகள். அப்படி ஆராய்ச்சி செய்த போது கிடைத்ததுதான் எகிப்தின் மம்மிகள். அப்படி ஆராய்ச்சி செய்த போது கிடைத்ததுதான் இந்த புதைப்பொருள் ஆராய்ச்சிகள். கவனிங்க, இவ்வளவு 2024 வருஷமா ஆராய்ச்சி செய்தோம், ஒன்ன மாத்திரம் கண்டுபிடிக்க முடியல. என் ஆண்டவருடைய சரீரத்தையும் அவர் எறும்பையும் கண்டுபிடிக்க முடியல. காரணம் தெரியுமா? அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. 2000 ஆண்டா நடக்குது பிரதர் ஆராய்ச்சி. என் தேவனுடைய சரீரத்தை காண இல்ல, அவர் உயிர்த்தெழுந்தார். 28:6 மத்தேயுல சொல்றாரு, சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். மகான்களுடைய கல்லறை, ரிஷிகளுடைய கல்லறை, பெரும் பெரும் தலைவர்களுடைய கல்லறை எல்லாம் இன்றைக்கு இருக்கிறது நமக்கு முன்பாக பூட்டப்பட்டதாய். ஆனால் இயேசுவினுடைய கல்லறை மாத்திரம் திறந்திருக்கிறது. எதையும் தாங்குகிற இதயம் என்று சொன்னவரை கூட கடற்கரையில போட்டு புதைத்து விட்டார்கள். ஆனால் என் தேவனுடைய கல்லறை இன்றைக்கும் எருசலேம் வீதிகளிலே திறந்திருக்குது. கையை தட்டி சொல்லுங்களேன், அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே செய்கிறவர், சொன்னபடியே உயிர்த்து எழுந்தார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். நம்ம தேவன் உயிரோடு இருக்கிறவர். ஆமென். ஏதோ அவர் ஓடி ஒடிஞ்சிற தேவன் அல்ல. நீங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிச்சீங்கன்னா, அவர் தாம் உயிரோடு இருக்கிறதாக 40 நாட்கள் அவர்களுக்கு காண்பித்தார். சகோதரனே, நீ ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? ஏதோ ஒன்னு சொன்னாங்க, அங்க போன பூட்டி இருக்குது பாஸ்டர், அங்க போனாங்க, அதல்ல. அவர் ஓடி ஒளிந்து கொள்ளவில்லை. அவர் எப்படி இருந்தாராம்? வாசி 1:3 வாசி, டக்குன்னு வாசி பிள்ளை. அவர் பாடுபட்ட பின்பே 40 நாளளவும் அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை பேசினார். பிரதர், ஆண்டவர் உயிரோடு இருக்கிறவர் யார் தெரியுமா? பேசுகிற தெய்வம். எத்தனை பேர் நம்புறீங்க? பேசுற தெய்வம்யா. நீ எந்த தெய்வத்துக்கு முன்னா போய் பேசுன்னு சொன்னா பேசாது. ஆனா இங்க வந்தா இங்க இருக்கிற தெய்வம் உன்னோட பேசி கூட உன் மனதை காயப்பட்டிருக்கிற அந்த காயங்களில தன்னுடைய ஔஷதத்தை அனுப்பி குணமாக்கி அனுப்புகிறவர் என் தெய்வம். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. பேசுகிறவர். அப்புறம் வாசிங்க பிரதர். அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினால் அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றேன், நீங்க விசுவாசித்தா அவரை பார்க்க முடியும். எத்தனையோ சாட்சி யூடியூப்ல எதையோ பார்க்கறீங்க. நான் சொல்றத பாருங்க. இயேசுவை உயிரோடு பார்த்தவர்களின் சாட்சியின் டைப் பண்ணுங்க. இங்கிலீஷ்ல லிவிங் காட் பார்த்தவங்க சாட்சியின் போடுங்க. 1 கோடி சாட்சி கொட்டும். பிரதர் ராஜேந்திரன் வீட்டுக்கு போகும்போது சொன்னாங்க, பாஸ்டர் எல்லாரும் படுத்துருவாங்க பாஸ்டர். எல்லாரும் படுத்ததுக்கு அப்புறம் நான் உட்காந்து பைபிள் தனிமையா படிச்சுட்டு இருப்பேன் பாஸ்டர். ரொம்ப ஆழமா ஊனி படிப்பேன். அவர் ரட்சிக்கப்பட்டு இந்த 3 வருஷத்துல 5-6 தடவை பைபிள் படிச்சு முடிச்சிட்டார். எத்தனை வாட்டியே படிப்போம் பாஸ்டர்? நல்லா தெரியும் பாஸ்டர். நான் அவர் சொன்னதை அப்படியே சொல்றேன், மிகைப்படுத்தாம. என் பக்கத்துல வெள்ளை கடல்ல ஒரு ஷேடோ அப்படியே கடந்து போகும் பாஸ்டர். ஆமென் சொல்லுங்க.
திரும்பி பார்ப்பேன், அது அப்படியே தேவ சாயல் போல. ஐயா இன்னைக்கும் உயிரோடு இருக்கார். சரவணன் ஒரு அண்ணன் என்கிட்ட சொன்னார், பக்கா இந்து அவரு. அந்த அண்ணன் சொன்னாரு, அவர் ரொம்ப ஏழ்மையில் இருந்தபோது, இப்போ பெரிய பணக்காரர் ஆயிட்டார் அவரு. ஏழ்மையில் இருந்தபோது பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லை. சுமார் 15 வருஷத்துக்கு முன்ன அவங்க முதலாளி கிட்ட கேட்டாராம், எனக்கு கொஞ்சம் பணம் போடுங்க, எனக்கு கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு டாக்டருக்கு அந்த மருந்து வாங்கின பணம் போடுங்கன்னு போய் ஏடிஎம்ல போய் பணத்தை போட்டா பணமே வரலையாம். அந்த ஏடிஎம் கார்டை கொண்டு வந்து வெளியில நின்று கொண்டு அழுது கொண்டு இருந்தாராம். என் பிள்ளைக்கு இப்ப மருந்து வாங்கிட்டு போனோம், என் பிள்ளைங்க மருத்துவமனையில் மருந்து கொடுத்தாதான் பழக்கம், என்ன செய்வதில்லைன்னு ஒரு வெள்ளை உடை அணிந்தவர் நேரா போனாராம். போயிட்டு, தம்பி பிரதர் ஏன் அழுவுறீங்க, உங்களுக்கு பணம் தானே, உங்களுக்கு பணம் வந்துடுச்சு, நீங்க இப்ப போடுங்கன்னு சொன்னாராம். போய் உள்ளே பார்த்தால் 30,000 ரூபாய் பணம். அந்த நான் சொல்றேன், நான் ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? அவர் உனக்கு மாத்திரமல்ல, எங்கெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராய் காண்பிக்கிறார். அவர் சொல்றாரு, நீ ஆராதிக்கிற தேவன் உண்மையிலே ஜீவன் என் வாழ்க்கையில. அதனால என்ன தெரியுமா பண்ணாரு, அவரோட சாமி சிலைங்களுக்கு நடுவில் இயேசுநாதரை வெண்கலத்தில் செஞ்சு வச்சிருக்கிறார் வீட்டுக்குள்ள. நான் கண்ணால பார்த்தேன். ஐயா, நான் ஏதோ கட்டுக்கதையை பேசுகிற தெய்வத்தை ஆராதிக்கல, ஏதோ கதையில புருடா உள்ள தெய்வத்தை ஆராதிக்கல. நான் ஆராதிக்கிறவர் ஜீவன் உள்ளவர், அனாதையாகிய என்னை வாழ வைத்தவர், எனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்தது என் தெய்வம். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. அவரை பார்த்தாங்க. அது 9ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 1ஆம் வசனம் 9ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. இவர்களை அவர்கள் சொன்ன பின்பே அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர பார்க்கும் போது, ஆமென், பார்க்க முடிந்த தெய்வம் அவர். அவர் சொல்றாரு, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கறீங்க? உங்களிடத்திலிருந்து இந்த தெய்வம் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே திரும்ப வருவார். ஆமென் சொல்லுங்களேன். ஐயா, நீ நான் ஆராதிக்கிறவர், நான் சொல்றேன் திரும்பவும் உயிரோட வரப்போற தெய்வம். எத்தனை பேர் நம்புறீங்க? அதனால சும்மா ரெண்டு நம்பிக்கை வச்சுன்னு இருக்காதீங்க. இருக்கிறாரா இல்லையா அங்கேயும் போலாம். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்க, பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்க. எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள். இந்த காலை ஆராதனை கர்த்தர் உங்களோட பேசுறார். நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ள தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இன்னைக்கு ஒரு 3 காரியத்தை சொல்ல போறேன். நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கென்று பிரயோஜனம் உள்ளதாய், அர்த்தம் உள்ளதாய் மாற்றுவதற்கு தேவன் விரும்புகிறார். அதுதான் சொன்ன முதல்லயே. என்ன எதிர்பார்க்கிறார் உங்ககிட்ட இருந்து? முதல்ல கண்டுபிடிங்க சிஸ்டர், உங்க வாழ்க்கையில தேவன் என்ன எதிர்பார்க்கிறார். 20:18 வாசி. யோவான் அதை படிச்சதுல 20:18 வாசிங்க. மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளும் சீஷருக்கு அறிவித்தால். இந்த உலகத்துல சுவிசேஷகி இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னது யார் தெரியுமா? மகதலேனா மரியாள். அந்த மகதலேனா மரியாள் ஏன் இவர் உயிரோடு இருக்கிறார் என்று அவ்வளவு துரிதமாய் ஓடி சொன்னால் தெரியுமா? அந்த மகதலேனா மரியாளுக்குள்ள 7 பிசாசுகள் இருந்தது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் 7 விதமான ஆவிகள் செயல்படுகிறது. பயம் ஒரு ஆவி, கோபம் ஒரு ஆவி, பொறாமை ஒரு ஆவி, அப்படி நிறைய ஆவிகள். 7 ஆவி ஒரு மனிதனுக்குள்ள கண்டிப்பா இருக்கும். இப்படி 7 ஆவிகளால் பிடிக்கப்பட்டிருந்த அந்த மகதலேனா மரியாள் இயேசுவினுடைய, கவனிங்க, இயேசுவினுடைய சீஷியாய் மாறி போனாள். லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் அவரோட பின் சென்று ஊழியம் செய்து கொண்டிருந்தார். இயேசு மரித்து விட்டார் என்று நினைத்து கல்லறையில் நின்று அழுத போது இயேசு தோட்டக்காரரை போல அவளுக்கு தரிசனமான போது அந்த தரிசனத்தை, அந்த உயிரோடு இருக்கிற தேவனை மற்றவர்களுக்கு அறிவிக்காம அவளால் இருக்க முடியல. ஆமென் சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களா? ஆமென். அல்லேலூயா. நான் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்தது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை. எத்தனை பேர் நம்புறீங்க? மரியாளுடைய வாழ்க்கையை மாத்திரமல்ல சகோதரனே, உன் வாழ்க்கையை மாற்றி அமைத்தது இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் வல்லமை. நான் சொல்லுகிறேன், நான் மாத்திரம் இயேசுவை காணாமல், இயேசுவை கண்டுபிடிக்காமல், இயேசு என்னை தேடி வராமல் இருந்திருந்தால் நான் பாவத்தில் மரித்து இன்றைக்கு ஜீவனோடு இருந்திருக்க மாட்டேன். ஏன்னா என் ஜீவியம் அப்படி. என் வாழ்க்கையை மாற்றி அமைத்தது என் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் என்று நீங்க சொன்ன கையை தட்டி சொல்லுங்களேன். என்னையும் அப்படிதான் மாத்துச்சு. அல்லேலூயா. எப்படியோ இருந்த நம்ம வாழ்க்கையில, உங்க வியாதியில நீங்க செத்து போயிட்டு இருப்பீங்க. உங்ககிட்ட வந்த பேய் உங்களை என்னைக்கு அடிச்சு கொண்டு இருக்கும். உங்க குடும்பத்தில் ஏற்பட்ட அந்த பயங்கரமான சூழல், இந்த குடும்பத்தில் ஏற்பட்ட சண்டை, நீங்க யாராவது ஒருத்தர் இருந்திருக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட நிலையில உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைத்தது இந்த ஜீவனுள்ள தேவனுடைய, நான் சொல்றேன், அவருடைய வசனம். ஆமே. வறுமையில இருந்தோம்ல, இன்னைக்கு எல்லார் வீட்லயும் துட்டு இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? துட்டு இல்லாத ஆள் மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்க. ஏன்னா எல்லாரும் வச்சிருக்கிறோம். ஏடிஎம்ல இருக்குது, ஜிபேல இருக்குது, கோபேல இருக்குது, எல்லா பேலையும் துட்டு இருக்குது. எப்படி பிரதர் இது வந்துச்சு? உழைச்சதனால வந்ததில்ல. உன்ன மாதிரி உழைக்கிற எத்தனையோ பேர் வறுமையில செத்துக்கிட்டு இருக்கிறான்.
நான் சொல்றேன், இது வந்தது, மாற்றி அமைத்தது அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நான் சொல்றேன், இப்படி நம்மளை மாற்றின அவருடைய அந்த செயல்கள் அவருக்கென்று பிரயோஜனப்படுத்தி வாழ கற்றுக்கொள்ளணும். நீங்க என்ன செய்தி? அவருக்குன்னு கற்றுக்கொள்ளணும். பயந்து போய் உட்கார்ந்து கிடந்தான் ஒரு ரூம்ல, எதிர்காலம் இருண்டு போய். ஆனா கர்த்தர் அவனை பூட்டி அறைக்குள்ள சந்தித்தார். சந்தித்த பிறகு அப்போஸ்தலர் 4:33 வாசி பார்த்தீங்கன்னா, கர்த்தர் உயிரோடு இருக்கிறார் என்று உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். எப்படி சாட்சி கொடுத்தாங்க பிரதர்? எப்படி கொடுத்தாங்க? பலமா சாட்சி கொடுக்கணும். என்ன போய் சொல்லணும்? ஒண்ணு படிக்க தெரியாது, எழுத தெரியாது, பைபிள் தெரியாது. நாங்க இன்னைக்கு நல்லா இருக்கிறோம்னா அதுக்கு ஏசப்பா தான் காரணம். தைரியமா சொல்லணும். சொந்தக்காரன் பந்தக்காரன் எவனா ரீடிங் எடுக்க வந்தானா கிறிஸ்டினா என்கிட்ட, ஆமாங்க கிறிஸ்டின்னு, நாங்கள் நல்லா இருக்கிறனா இயேசு தான் காரணம். ஆமேன்னு சொல்லுங்க. தைரியமாக சொல்லணும். பலமாய் சாட்சி கொடுத்தார்கள் பிரதர். உன் வாழ்க்கையை மாற்றி அமைத்த தேவனுக்கு நீ என்ன சாட்சி சொல்லி கொண்டிருக்கிறாய்? இன்னைக்கு தேவன் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? அவருக்காக உன் வாழ்க்கையை பிரயோஜனம் உள்ளதாய் மாற்றும் உயிர்த்தெழுதல் இது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தான் 2 கொரிந்தியர் 5:14-15 அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது இப்படி எழுதுகிறார். தயவு செஞ்சு வாசிங்க. 2 கொரிந்தியர் 5:14-15 வாசிங்க தம்பி. கிறிஸ்துவினுடைய அன்பு பிரதர் ஏவுதா உன்ன? எப்படி கடந்த குடும்பம், எப்படி கடந்த நாங்க, எப்படி கடந்த என் வீடு, எப்படி கடந்த என் தொழில், எப்படி கடந்த என்னுடைய குடும்பத்தினுடைய பிள்ளைகள் நிலை, இன்னைக்கு இப்படி மாத்தனாரே. அவருடைய அன்பு எவ்வளவு, அந்த அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. என்ன பண்ணுது? எதுக்கு ராத்திரி பகலா ஓடுறோம்? அந்த அன்பு. ஜேசஸ் ஐயா அடிக்கடி சொல்லுவாரு, பாஸ்டர் வெயிலா இருக்கு, என்ன பாஸ்டர் இந்த வெயில்ல போய் ரயில்வே ஸ்டேஷன்ல நின்று சோறு போடுறாரப்பா, இந்த நாய்க்கு சோறு போடுறாரப்பா. அவர் சொல்றது அப்படியே சொல்றேன். சோறு போடுறார், இந்த நாய் நன்றி கெட்ட நாயார், அவருக்காக கொஞ்ச நேரம் கொலைக்கணும். அல்லேலூயா. அவருடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. வாசி தம்பி வாசி. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க, எல்லாம் செத்து போன நிலையில இருந்தோமா? வசனம் சொல்லுது, செத்து போன நிலைமையில நம்ம வாழ்க்கை மரித்து போன நிலைமையில இருந்தது. எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமே. நான் சொல்றேன், மரித்து போன நிலைமையில இருந்த என் வாழ்க்கை. பிழைத்திருக்கிற நீங்கள் இனி உங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. இனிமே நமக்குன்னு என்ன பண்ணக்கூடாதா? பிழைக்க கூடாது, நமக்காக வாழக்கூடாது, அவருக்காக உங்க குடும்பம் பிழைக்கணும். கவனிங்களேன், 80 வயசு வரைக்கும் ஒரு மனுஷன் வாழறான்னு வச்சுக்கோங்களேன். 80 வயசு எவ்வளவு நேரம் தூங்குவான்னு நினைக்கிறீங்க சகோதரி? சொல்லுங்க. 24 மணி நேரத்தில் 10 மணி நேரம் தூங்குறோம். கரெக்டா? நீங்க மத்தியானம் சேர்ந்து தூங்குறதையும் சொல்றேன் சகோதரி. சரியா? 8 மணி நேரம் தூங்குறீங்க. கணக்கு பண்ணுங்க. 80 × 8 மணி நேரம் கணக்கு பண்ணுங்க. 40 வருஷம் தூங்குறோமா? எவ்வளோ? சில தூங்கு மூஞ்சிங்க இருக்குது. காலைல 7 மணி 7:30 எனக்கு தூங்கு மூஞ்சிக்குது பாரு. அது சில 10 மணி தூங்கு மூஞ்சிக்குது. அது 60 வருஷம் வரைக்கும் தூங்குதான். 40 வருஷம் ஒரு மனுஷன் தூங்குறான். மீதி 18 வருஷம் படிப்புல செலவு பண்ணிடுறான். மீதி பொண்டாட்டி பிள்ளைக்காக குடும்பத்துக்காக ஓடி போயிடுறோம். கர்த்தருக்கென்று ஒரு வருஷம் கூட நம்முடைய வாழ்க்கையில இல்லை. உன்னை ரட்சித்த தேவன், உனக்கு ஜீவன் தந்த தேவன், அவர் உயிரோடு இருந்து மரித்து போயிருந்த உன் வாழ்க்கை உயிர்ப்பித்தாரே, அந்த தேவனுக்காக ஒரு வருஷம் கூட ஒருவர் உழைப்பது இல்லை என்று நான் சொல்லல. அகில இந்திய சர்வே, அகில உலக சர்வே சொல்லுது. 40 மணி நேரம் தூங்குகிறோம். 40 ஆண்டுகள் தூங்குகிறோம். சாரி. ஆனா தேவனுக்கு என்று நம்ம என்ன பண்றதில்ல, பிழைப்பதில்லை. கவனிச்சு பாருங்க. உழைச்சி பேசி என்னத்தை வச்சிருக்கிறீங்க? என்ன வச்சிருக்கிறோம்? நான் இப்படி சொன்னா புரியும் நினைக்கிறேன். நீங்க கட்டின வீடு கண்டிப்பா உங்களால என்ன பண்ண முடியாது, ஒரே ஒரு செங்கலை கூட உங்க தலைமையில வச்சு எடுத்துக்கிட்டு என்ன பண்ண முடியாது. காரை எடுத்துன்னு நீ வாங்கி வச்சிருக்கிற நகை சீட்டு போட்டு வச்சுக்கிற மலபார் கோல்டுல அங்க என்ன பண்ண முடியாது, கொண்டு போக முடியாது பிரதர். எதையுமே எடுத்துட்டு போக முடியாது பிரதர். மேலே ஒண்ணே ஜீவன் உள்ள தேவன் என்னை உயிர்ப்பித்தார். அந்த உயிர்ப்பித்த வாழ்க்கையின் மூலம் அநேக ஆத்துமாக்களை நான் கர்த்தருக்கென்ற, கையை தட்டிடுங்களேன், ஆத்துமாக்களை கர்த்தருக்கென்ற ஆதாயம் பண்ணி அவர் சமூகத்தில் வெறுங்கையானாய் அல்ல, திரள் கூட்ட ஜனத்தோட. ஆமென் சொல்லுங்க. அப்போ கவனிங்க, நீங்க நம்ம நினைக்கிறோம் நல்லா வாழ்ந்து நம்ம ஆசீர்வாதத்தை மற்றவங்களுக்கு உங்களால காண்பிக்க தான் முடியும். ஆனா இந்த காண்பிக்கிறீங்களே, இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை பரலோகம் ஒரு நாளும் பார்க்காது.
ஒரு நாள் நீங்க வைத்திருக்கிற சொத்தையோ பணத்தையோ பரலோகத்தை உங்களால் காண்பிக்கவே முடியாது. பரலோகத்துக்கு நீங்க காண்பிக்கிற ஒண்ணே ஒண்ணு என்ன தெரியுமா? அவருக்காக உழைத்த உழைப்பு, அவருக்காக நீங்க செய்த தியாகங்கள். உங்களை மாதிரி போணுமா பாஸ்டர்? நான் சொல்றேன், பின்னாடி சொல்றேன், உங்களால என்ன முடியும்? ஆண்டவர் இன்னைக்கு எதிர்பார்க்கிறார். நான் உயிர்த்தெழுந்து 7 பிசாசை துரத்தின அந்த மகதலேனா மரியாள் என்னை கண்டவுடன் அந்த இடத்துல நிற்கிற, ஓடி போய் மற்றவர்களுக்கு அறிவிக்கிற ஒரு பாத்திரமாய் மாறினாலே. முதல் சுவிசேஷகி உலகத்துல. அழைப்பு இருந்ததா? அபிஷேகம் இருந்ததா? பைபிள் தெரியுமா? எனக்கு தெரியாது. ஆனா அவளுக்கு ஒண்ணு தெரியும், என் தேவன் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்து. கையை தட்டி சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அவர் எப்படி வெளிப்பட்டாராம்? ஒரு தோட்டக்காரனை போல வெளிப்பட்டாராம். எப்படி பிரதர் வெளிப்பட்டாராம்? படிங்க சிஸ்டர். இயேசு அவளை பார்த்து, ஏன் அழுகிறாய்? தோட்டக்காரன் என்ற நீ போது என்ன சிஸ்டர் பிரதர் அர்த்தம்? 3 வருஷம் இயேசு ஊழியம் செய்தார். எப்படி செஞ்சார் தெரியுமா? ஊழியம் எப்படி செஞ்சார் தெரியுமா? ராத்திரியெல்லாம் ஜெபித்தார், பகலெல்லாம் ஊழியம் செய்தார், நடந்து நடந்து ஊழியம் செய்தார். இப்ப மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்துட்டாரு. எழுந்தவர் நான் விசுவாசிக்கிறேன், ராஜ வஸ்திரம் தரித்து பொற்கிரீடம் சூட்டப்பட்டவராய் தன்னுடைய பரலோகத்தினுடைய எல்லா மகிமையும் வெளிப்படுத்தி, மரியாளே எப்படிப்பட்ட தேவன், நான் வந்து உனக்கு முன்பாக நிற்கிறேன் பார் என்று காட்சி கொடுத்திருக்க முடியும் அவரால. ஆனால் அப்படி அவர் காட்சி கொடுக்கல. எப்படி காட்சி கொடுத்தாராம் தெரியுமா? அப்ப கூட மரியாளே, உன் வாழ்க்கை என்கிற தோட்டத்தில் வேலை செய்வதற்கு, உனக்காக உழைப்பதற்கு ஒரு தோட்டக்காரனை போல இன்றைக்கும் தாழ்மையோடு வந்திருக்கிற சகோதரியை நான் சொல்றேன், உன் தோட்டத்தில் இன்னைக்கு இயேசு இயேசு ஒரு தாழ்மை உள்ளவராய் உன் தோட்டத்தில் வேலை செய்ய அவர் ஆயத்தமாயிருக்கிறார். நீ அவருக்காக வேலை செய்ய ஆயத்தமா இருக்கிறியா? அவ்வளோ ஒரு எளிமையின் கோலம். ஒரு தோட்டக்காரன் எப்படி இருப்பான்? ஒரு தோட்டக்காரனுடைய உடை எப்படி இருக்கும்? அப்படி வந்து என்ன தெரியுமா சொல்ல வராரு? அது மூலமா, இப்பொழுதும் நான் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படி இந்த பூமியில ஊழியம் செய்வதற்கு ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரமாய் நான் வந்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மரியாள் என்கிற வாழ்க்கை தோட்டத்தில் தோட்டக்காரன் வேடத்தில் நிற்கிறார். சகோதரி, நீ எங்கோ புறஜாதியாய், எங்கோ காட்டத்தி மரமாய் இருந்த உன்னை கொண்டு வந்து தேவன் தன்னுடைய திராட்சை தோட்டமாகிய சபைக்குள்ளே நாட்டினார். சபைக்குள்ளே நாட்டினது மாத்திரமல்ல, வருஷந்தோறும் உன்னிடத்தில் ஏதாவது ஒரு கனி உண்டாயிருக்குமா, ஏதாவது நீ ஒரு கனி கொடுப்பாயா என்று வருஷந்தோறும் வருகிறார் கனியை தேடி. ஆனால் அந்த தோட்டக்காரன் சொல்லுகிறான், இந்த கனி இந்த ஒரு வருஷம் இருக்கட்டும், இந்த வருஷத்துல நான் கொத்துவேன், நான் எரு போடுவேன், இந்த வருஷத்துல கனி தந்தா பார்க்கிறேன், இல்ல நான் வெட்டி போட்டுறேன் ஆண்டவரே. அடுத்த வருஷம் வராரு பிதாவாகிய தேவன். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், இந்த வருஷமும் இருக்கட்டும். இப்படி சொல்லி சொல்லியே 30 வருஷம் உன்னை உயிரோட வச்சிருக்கிறாரு. சகோதரி, உன் தோட்டம் கனி நிறைந்ததா இருக்கிறதா? உன் வாழ்க்கை கனி நிறைந்ததா இருக்கிறதா? இயேசுவுக்காக ஏதாவது கனி கொடுக்கிறீங்களா? நீ எந்த இடத்துல இருந்த அத்திமரமே, காட்டத்தி மரம் பேரு, வெளியே பிரம்மாண்டம் உள்ள கனி இல்ல. அப்படிப்பட்ட உன்னை கொண்டு வந்து திராட்சை தோட்டத்தில் நெட்டார். நெட்டவர் எதற்காய் நெட்டார் தெரியுமா? உன்னிடத்திலிருந்து சில பலன்களை எதிர்பார்க்கிறார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. அந்த கனி தராத அத்திமரமாகிய, ஆமென் சொல்லுங்க, அதை பார்த்து வெட்டிடலான்னு சொல்றாரு. இவர் வலது பாரத்தில் நின்று பரிந்து பேசுறாரு, இந்த ஒரு வருஷம் இருக்கட்டும் ஆண்டவரே, இந்த ஒரு வருஷம் இருக்கட்டும் ஆண்டவரே, கனிதந்தா பார்க்கிற ஆண்டவரே. அப்படி சொல்றியா? சரி, வருஷம் வருஷம் சொல்லி 40 வருஷத்தை தள்ளிட்டோம், வருஷம் வருஷம் சொல்லி 22 வருஷத்தை தள்ளிட்டோம், வருஷம் வருஷம் சொல்லி ரட்சிக்கப்பட்டு 4 வருஷம் தள்ளிட்டோம், இன்னும் ஒரு கனியும் உன்னிடத்திலிருந்து தேவன் பார்க்கவில்லை என்பதுதான் உண்மை. சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு ஆண்டவர் பேசுறார், உன் குடும்பம் கனி தருகிற ஒரு குடும்பமாக மாற வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? கனிக்கு பதில் நமக்கு நாமே கிரீடம் சூட்டிக்கிறோம், நமக்கு நாமே நம்ம ஆடம்பரத்தை காட்டிக்கிறோம். இதெல்லாம் பார்த்து தேவன் கனி என்று சொல்ல மாட்டார். அவருக்காக நீ என்ன செய்தாயோ அதுதான் கனி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுதான் கனி நிறைந்த வாழ்க்கை. அல்லேலூயா. நீ தேவனுக்காக எதை செய்திருக்கிறாய்? சகோதரா, இன்னைக்கு உங்களை கண்டம் பண்ற செய்தி அல்ல, நீ உன் கொடுத்த வாழ்க்கைக்கு நீ என்ன பண்ணிருக்கிறீங்க யோசிச்சு பாருங்க. சும்மா உன்னிடத்தில் கனி தடல பிரதர், உனக்காக கடைசி சொத்து ரத்தம் வரை அவர் ஜீவன் தந்திருக்கிறார். நீ ரட்சிக்கப்படாட்ட உனக்கு வந்த பிரச்சனைகளுக்கு நீ இன்னைக்கு ஜீவனோடு இருந்திருக்க மாட்டல்ல. சும்மா உன்கிட்ட கனி தரல மகள, உனக்கு கொடுத்த வாழ்க்கை. சகோதரா, சும்மா உங்ககிட்ட அவர் கனி தரல. சும்மா ரோட்ல போற ஒருத்தவங்கிட்ட யாரோ ஏன் நீ எனக்கு கனி கொடுக்கலன்னு அவர் கேட்கிறவர் அல்ல. உன்னிடத்துல கனி எதிர்பார்ப்பதற்கு உனக்காக அவ்வளவு உழைத்திருக்கிறார்.
எத்தனை பேர் ஏசாயா 27ஆம் அதிகாரம் 2-3 வாட்சி பாருங்க. உன் வீட்டுக்கு வெளியே லிவியாதான் என்கிற நீண்ட சர்ப்பம் காத்திருக்கிறது உன் வீட்டுக்குள்ள நுழைவதற்கு. ஏதேனில புறப்பட்ட அந்த சர்ப்பம் உன் வீட்டுக்குள்ள வருவதற்கு ஆயத்தமாய் இருந்தது. அந்த சர்ப்பத்தை தன் நெடிய நீண்ட வாளால் வெட்டி போட்டாரு. வெட்டி போட்டது மாத்திரமல்ல, உன் தோட்டத்தை என்ன பண்ணாரு? வாசிங்க பிரதர் 2ஆம் வசனம். அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும், அதை குறித்து பாடுங்கள், கர்த்தராகிய நான். நம்பர் 1 கவுனி சிஸ்டர், சும்மா உன் இடத்துல கனி தேடல, உன் குடும்பத்தை உன்னை அவர் காப்பாற்றி இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் உன்னை காப்பாற்றி இருக்கிறார். நீ எப்ப பாரு சோர்ந்து போயிடுவ, நீ ஒரு பலவீன பாண்டம், உன்னை எப்ப பாரு உன்னை ஒரு சோர்வு பிடிச்சிரும், நீ தைரியப்பட்டுருவ, உன்னை தேற்றுவதற்கு ஆள் இல்ல. அப்பப்ப உனக்கு தன் வசனம் என்கிற தண்ணீரை பாய்ச்சி உன்னை தேற்றி நிறுத்தி வைத்திருப்பது என் தேவனுடைய வல்லமை. முடிஞ்சா மத்திர கையை தட்டி ஆமென். சும்மா இல்ல பிரதர், சுற்றி வேலி அழைத்தவர் உனக்கு அப்பப்போ வசனத்தை அனுப்பி 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 ஊழியக்காரனை வாரந்தோறும் பேச வச்சு உன்னை நிறுத்தினாரு. வாசிங்க. உன்னை சேதப்படுத்த எத்தனை பேர் காத்திருக்கிறான் வெளியில தெரியுமா? ஒருவரும் உன்னை சேதப்படுத்தாதபடி இரவும் பகலும் உன்னை என்ன பண்ணுவ? காத்து கொண்டாரே. பிரதர், உன் தோட்டத்துல சும்மா கனி தேடல பிரதர், உனக்கு அவ்வளவு வேலை செஞ்சிருக்கிறாரு. சுற்றி வேலி அடைச்சிருக்கிறாரு, உனக்கு தண்ணீர் பாய்ச்சிருக்கிறாரு. ஒருவனை சேதப்படுத்தாதபடி உன் தோட்டத்தை இரவும் பகலுமாய் பாதுகாக்கிற ஒரு தோட்டக்காரனாய் இயேசு இன்றைக்கும் உனக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. விட்டு இருந்தா அந்த லிவியாதானுடைய வாளு உன் வீட்டுக்குள்ள வந்ததுனாலே, அந்த வாளு வந்ததுனாலே நீ காலி. உள்ள உடல சுற்றி வேலி அடிச்சு பாதுகாத்து வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆனா உன் தோட்டம் எப்படி இருக்குது? நான் சூலைமித்தியால பார்க்கிறேன். அனாதையாய் நின்றவள், அழகில்லாமல் நின்றவள், கருப்பாய் நின்றவள். ராஜா போகும்போதெல்லாம் கெஞ்சி கெஞ்சி கூப்பிட்டா ராஜாவை பார்த்து. அந்த ராஜா தன் ரதத்திலே கொண்டு போய் அவளை விட்டார். இரவு பகலாய் தேடி 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 அந்த ராஜாவுக்காக எதா செய்யணும்னு ஒரு பெரிய சிங்காரவனமான தோட்டத்தை ஏற்படுத்தி அந்த ராஜாவை மகிழ்ச்சி ஆக்கிட்டாங்க. ஐயா, நீ ஒரு அனாதையா இருந்த போது, நீ யாரும் இல்லாத போது உனக்கு வாழ்க்கை கொடுத்தாரே, உன் தோட்டம் இன்றைக்கு அவர் வரும்போது எப்படி இருக்கும் என்று யோசிக்கணும். உன் குடும்பம் என்கிற தோட்டம் இயேசு உலாவி அதுல சந்தோஷப்படுகிற அளவுக்கு உன் தோட்டம் இருக்கிறதா? உன்னத பாட்டின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12 வாசிக்க கேட்போம். உன்னத பாட்டின் நேரம் எடுத்திருக்கணும். உன்னத பாட்டை, என் சகோதரியே, என் மணவாளியே, நீ யாரு? எப்படி அடைக்கப்பட்ட தெரியுமா? அனாதையா இருந்த போது உன்னை கொண்டு வந்து நான் அடைத்து வைத்தேன். நீ அடைக்கப்பட்ட தோட்டம் என்னது? பாதுகாக்கப்பட்ட தோட்டம். நம்புங்க, ஆமென் சொல்லுங்க. உன் குடும்பம் எப்படிப்பட்ட தோட்டம்? உன் பிள்ளைகள் பாதுகாக்கப்பட்டவர்கள், உன் தொழில் பாதுகாக்கப்பட்டது, நீ செய்கிற வேலை பாதுகாக்கப்பட்டது. மகளே, உன் வாழ்க்கை பாதுகாக்கப்பட்ட தோட்டமாய் மாற்றினது என் அப்பன் இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ அடைக்கப்பட்ட தோட்டம். வாசி. மறைவு கட்டப்பட்ட நீர் ஊற்று. என்ன தெரியுமா அர்த்தம் பிரதர்? உனக்கு வருகிற அந்த வருமானம் இருக்குது பாரு, எவனுக்கும் தெரியாது நீ எப்படி சாப்பிட்றன்னு. எவனுக்கும் தெரியாது. நாடா முறுக்கு முறுக்கு மோதிரம் போட்டுக்கிறான், செயின் போட்டுக்கிறான். எப்படிடா வருமானம்? மறைவு கட்டி வச்சிருக்கிறார் உன் ஆசீர்வாதத்தை. சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. 500 ரூபாய் நோட்டு வச்சு போனாலே, இப்படி வச்சு போனாலே 5 நாளைக்கு ஜுரம் வந்துருந்தோம். எவனா பார்த்தானா கண்ணு வச்சு. நம்ம மறைவுக்கு இதெல்லாம் உங்களுக்கு வசனம் புரியுதா புரியலையான்னு தெரியல. உன் நீர் ஊற்று மறைச்சி வச்சிருக்கிறேன். வாசி வாசி, டக்குன்னு வாசிப்பா. முத்தரிக்கப்பட்ட சீல் போட்டு வச்சுக்கிறார், பாதுகாக்கப்பட்டு எவனாலையும் திறக்க முடியாது. அகுமாருக்கு சீல் மாதிரி. வாசி. என்னமா வந்துச்சு? வாசி வாசி, நல்லா வாசி. உன் தோட்டம் மாதுளை செடிகளும், அருமையான கனிமரங்களும், மதுந்தோண்டி செடிகளும், நலதள செடிகளும், நலதமும், குங்குமம், வசம்பு, லவங்கம், சகலவித தூப வர்க்கம், வெள்ளை போல செடி, சந்தன விருட்சம், சகலவித கந்தக வர்க்க செடியும் உள்ள சிங்காரவனமாயிருக்கிறது. அல்லேலூயா.
தோட்டங்களுக்கு நீரூற்று, ஜீவ தண்ணீரின் துறவு, லீபனோனிலிருந்து ஓடி வரும் வாய்க்கால்கள் உண்டாயிருக்கிறது. வாடையே எழும்பு, தென்றலே வா, கந்த பிசின்கள் வடிய என் தோட்டத்தில் வீசு. என் நேசர் நம்முடைய தோட்டத்துக்கு வந்து தன்னுடைய அருமையான கனிகளை புசிப்பாராக. என் சகோதரா, நான் சொல்றேன், உன் தோட்டம் இந்த சூலேமித்தின் தோட்டத்தை போல இருக்கணும். உன் நேசர் வந்து அதுல இன்பமாய் கனிகளை புசிக்கணும். உன் தோட்டத்துக்குள்ள வந்து வெறுமையை பார்க்க கூடாது. சுலேமித்தி எங்க இருந்த? சுலேமித்தி ரோட்ல இருந்த, அனாதையா இருந்த. என் தாயின் பிள்ளைகள் என்னை வெறுத்து திராட்சை தோட்டத்துக்கு காவல்காரியா வச்சிட்டாங்க. என்னை நேசிக்க ஒருவர் இல்லை. நான் ஒரு அனாதையா என் வாழ்க்கையை தொடங்கினேன். இன்றைக்கு என்னை தோட்டமாய் மாற்றி வைத்திருக்கிறவர் என் தோட்டத்துக்குள்ள வருவாரானால் அந்த தோட்டம் அவரை சந்தோஷப்படுத்துகிற, அவரை மகிழ்ச்சியாக்குகிற ஒரு தோட்டமாய் என் தோட்டம். எத்தனை பேர் நம்புறீங்க? வருவாரா? வந்து அந்த தோட்டத்தில் அருமையான கனிகள். எத்தனை கனிங்க? அருமையான கனிகள். எவ்வளவு தேவை உள்ள தேசத்தில் வாழ்கிறோம் தெரியுமா? உன் கனி எத்தனை பேருக்கு வேணும் தெரியுமா? நீ இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லுகிற ஒரு தேசத்தில் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். உன் கண்களை ஏறெடுத்து பாரு மகளே, தேவை எவ்வளவு கொஞ்சம் பாரு. துபாயில் போயிட்டு சண்டே ஸ்கூலுக்கு வாங்க, நான் சண்டே ஸ்கூல் எடுக்கிறேன். வீடு வீடா உன்னால பிள்ளைய கூப்பிட முடியுமா? சைனால போய் உன்னால கூப்பிட முடியுமா? தைவான்ல போய் கூப்பிட முடியுமா? ஜப்பான்ல போய் கூப்பிட முடியுமா? ஆனா இந்தியாவில் கூப்பிட முடியும். இந்தியாவில் ரோட்ல நின்று சுவிசேஷம் சொல்ல முடியும். இந்தியாவில் நின்று டாக்ஸ் கொடுக்க முடியும். உன்னை யாரும் கேட்க மாட்டாங்க. தேவை உள்ள தேசத்தில் உன் கனிகள் தேவனுக்கு தேவை. ஏதோ உன் கனியை மூடி வச்சு நீயா நீரூற்ற மறைச்சி வச்சுக்காத பிரதர். கர்த்தருக்காக அதை வந்து வாரும் ஆண்டவரே, வந்து என் கனியை புசியும் ஆண்டவரே, என் கனியில நீ மகிழ்ச்சியா இருங்க ஆண்டவரே. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உன் கண்களை சுத்தி பாரு, துத்தி பாரு. அவர் கெத்செமனே தோட்டத்தில் உனக்காக அழுகுறார். நீ இந்த தோட்டத்தில் சந்தோஷமா கனி புசிச்சிட்டு இருக்கிற, அந்த நீரூற்ற நீ மாத்திரம் அனுபவிக்கிற கெத்செமனே தோட்டத்தில் 1 மணி நேரமாவது எனக்காக வேலை செய்யக்கூடாதா? மாசத்துல 1 மணி நேரமாவது எனக்காக வேலை செய்யக்கூடாதா? எவ்வளவு தேவை உள்ள ஒரு தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தெரியுமா? அனுதினமும் நிமிஷத்திற்கு 67,000 பேர் நரகத்துக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறார்கள். உன் சொந்த குடும்பம் நரகத்துக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறது. உன்னால கனியை வைத்துக் கொண்டு என்ன செய்ய போற சுலேமித்தி? என்ன செய்ய போற? 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஐயோ, தேசத்துல வசனத்தை வியாக்கியானம் பண்ண ஊழியக்காரன் இல்ல, தீர்க்க தரிசனம் சொல்ல ஊழியக்காரன் இல்ல. அந்த சூழ்நிலையில நீண்ட நாட்களுக்கு பிறகு கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தால் ஒரு பெண், ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தால் ஒரு சகோதரி. அவள் கண்களை சுற்றி பார்க்கிறாள். ஐயோ, என் தேசத்தில் ஊழியக்காரன் இல்லை, கர்த்தருடைய வார்த்தை இல்லை, தீர்க்கமாய் தரிசனம் சொல்லுகிற தீர்க்க தரிசி இல்லை. என்ன செய்யலாம்? நான் ரொம்ப நாள் கழிச்சு குழந்தை பெற்றிருக்கிறேன். 28 வருஷம் கழிச்சு குழந்தைய பெற்றிருக்கிறேன். இந்த குழந்தைய தேசத்துக்காக, இந்த குழந்தைய ஊழியத்துக்காக என்னால கொடுத்துட முடியுமா? ஆண்டவர்கிட்ட முட்டி போட்டு ஜெபம் பண்றா. ஆண்டவரே, எனக்கு இன்னொரு குழந்தையை தாரும் ஆண்டவரே, இந்த குழந்தையை நான் வைத்துக் கொள்கிறேன், அடுத்த குழந்தையை ஊழியத்திற்காக தருகிறேன் என்று ஜெபிக்கிறாள். அப்படி ஜெபம் பண்ணாளா? அப்படி ஜெபம் பண்ணாளா? பால் மறந்த போது 3 வயதிலே கொண்டு வந்து இந்த பலிபீடத்தில் போட்டுவிட்டு அழுகையோடு திரும்பி ஓடினார். என்னுடைய மகன் தேவனுக்காக பயன்படணும். தேவையுள்ள தேசத்தில் என் பிள்ளை கர்த்தருக்கு ஊழியக்காரனா. நான் சொல்றேன், ஒருவேளை உங்களுக்கு கர்த்தர் 2 பிள்ளையை கொடுத்தா, ஒரு பிள்ளையை கொண்டாந்து பலிபீடத்தில் போட்டு போ. நான் வளர்கிறேன், கர்த்தருக்காக வளர்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஐயா, பெரிய மனசு வேணியா. நீ 1 கொடுத்து பார், 3 கொடுப்பார், பின்னாடி கர்த்தர் உனக்கு. அல்லேலூயா. அந்த பிள்ளை எப்படி இருந்ததா? அது வளர்ந்தது, ஆவியிலே பலன் கொண்டது. கர்த்தர் சாமுவேலே இருந்தார், கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெயர் சபா வரைக்கும் சொல்லப்பட்டது. அவன் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் தரையில விழாமல் கர்த்தர் காத்தார். இந்த காலை யாராவது உன்னோட பேசுறார், உன் தோட்டத்தில் இருக்கிற ஒன்றை எனக்கு தர முடியுமா? நல்லா வளருங்க பிள்ளைங்கள, நல்லா படிக்க வைங்க, நல்ல பெரிய இடத்துல இருக்கும் பிள்ளைங்க. ஆசை நான் இங்க இருக்கிற அத்தனை வாலிபர் பேரை சொல்லிச்சோம், என் பிள்ளைங்களாம் பெரிய இடத்துல இருக்கணும். அதே நேரம் கர்த்தருக்காக பயன்படணையா. அதே நேரம் ஏதாவது ஒன்று ஆண்டவருக்காக செய்யா. உங்க அப்பா உழைச்சது ஆண்டவருடைய பலத்தால, உங்க அம்மா உழைச்சது ஆண்டவருடைய பலத்தால, அவங்க கொடுத்த ஜீவனால தான் நீங்க படிச்சீங்க. ஏதாவது ஒன்று ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மார்க் 14:8 வாசி பாருங்களேன். அவள் தன்னால் என்றதை செய்தாள். என்ன செஞ்சாலாம்? வாசிங்க, வாசிங்க சீக்கிரம், டைம் ஆயிடுச்சு. தன்னால் என்றதை, சகோதரி ரேவதி ஸ்டோர் வாசல்ல தன்னால் என்றதை செய். படிச்சாலே ரெட் ஹில்ஸ் பஸ் ஸ்டாண்ட்ல, தின்னனூர் பஸ் ஸ்டாண்ட்ல தன்னால் என்றதை செய். சைலண்ட் காஸ்பல் சொல்லுவார் ஒருத்தர், மெட்ராஸ்ல பாத்துக்கீங்களா?
பார்க் ரயில்வே ஸ்டேஷன்ல நிப்பாரு, எக்மோர் ரயில்வே பார்த்துருக்கீங்களா அவரை? இப்படி நிப்பார், என்ன பாருங்க, இப்படி நிப்பார், கையில ஒரு இங்கிலீஷ் புக்கு, செம்மையா இருப்பார், ஆள் பார்க்கறதுக்கு, பெல்ட் போட்டிருப்பார், இவ்வளோ பெரிய போர்டு தொங்க இருப்பார், தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைமடி இவ்வளவாய் தந்தனி உலகத்தில் அன்பு கூர்ந்தார், இப்படி இருப்பார். பின்னாடி ஒரு போர்டு இருக்கும், சைலண்டா நிற்பார். போறவங்களாம் அவரோட பர்சனாலிட்டிக்கு பார்த்து இப்படி பார்த்து அந்த வசனத்தை படிக்காம போக மாட்டான். நான் கேட்குறேன், அவர் எவனாவது சொல்லுவானா? ஏன் இங்கே நிற்கிற? கேட்க முடியுமா? இந்தியாவில் கேட்க முடியுமா? ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் ஒரு இடத்துல நின்று இங்கிலீஷ் புக், அவரோட இங்கிலீஷ் புக் படிக்கிறார். பார்த்ததே இல்லைல்ல நீங்கள்? அதெல்லாம் பார்க்க நம்மளுக்கு நேரம் கடை. கம்முளு கடை தான் பார்ப்போம், கம்முளு கடை, கமுறு கட்டு கடை. ஆமீன் சொல்லுங்க. என்ன வேலை செய்றீங்க பிரதர்? ஐடியில் வேலை செய்கிறேன். எவ்வளோ சம்பளம்? 1.25 லட்சம். எவ்வளோ பிரதர்? 1.25 லட்சம். சைலண்ட் காஸ்பல் இன்னைக்கு இருக்கிறாங்க பிரதர். நான் சொல்றேன், ஆண்டவர் உன்னிடத்துல அவர் ஜீவன் உள்ளவராய் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், உன்னால் என்றதை செய்ய. எங்களை மாதிரி ராத்திரி பகலா ஓடுங்க, 5 நாளாக உட்காந்து பைபிள்லேயே உட்காந்து கிடக்கிறேன். எனக்கு இந்த வாரத்தில் மாதம் 8 மெசேஜ் எடுக்கணும். நான் உட்காந்துட்டு இருக்கிறேன். என்ன மாதிரி சொல்ல, இயன்றதை செய்யுங்க. ஒரு 10,000 ரூபாய் பணம், 10,000 ரூபாய் எடுத்து ப்ரெஸ்ஸில் கொடுத்து ட்ராக்ஸ், ஒரு 50,000 ட்ராக்ஸ் கொடுப்பான், வாங்கி பிரிண்ட் பண்ணி எடுத்து போயிட்டு குடும்பமாக ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் பீச்சில் போறீங்கல்ல, பீச்சில் போய் சுவிசேஷம் சொல்லுங்க, கொடுங்க. ஒன்றும் சொல்ல மாட்டான் யாரும், எதுவும் பண்ண மாட்டான் யாரும். நான் சொல்றேன், அவருடைய நாமத்தை நிமிந்தித்து உங்களை அவமானப்படுத்தினா உங்களுக்கு பெரிய மகிமை பரலோகத்தை வச்சிருக்கிறார். சொல்ல மாட்டீங்க ஆமே. அவ பாருங்க, தான் பிள்ளைய கொடுத்துட்டாயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கலாத்தியர் 2:20 பவுல் சொல்றாரு, இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள்ளே வாழ்கிறார், இனி நான் அவருக்காக பிழைக்க போறேன். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்களேன். கண்ண முடியல, ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ண சொல்றாரு. ஆண்டவர் சொல்றத நான் சொல்றேன், நானும் என் குடும்பமும் வாரத்தில் 2 மணி நேரம், வாரத்தில் 1 மணி நேரம், இல்லை மாசத்துல 2 மணி நேரம் கர்த்தருக்காக. யாரையாவது பார்த்தா சொல்லுவேன், ஆண்டவரே நாங்கள் சொல்லுவேன், நான் வாழற இந்த வாழ்க்கை இயேசு கொடுத்த வாழ்க்கை, இயேசு இல்லைன்னா என் குடும்பம் இல்லைன்னு சொல்ல போறேன். என்னால் முடிந்ததை இயன்றதை அவருக்கு செய்ய போறேன். அல்லேலூயா. ரெண்டாவது 20:19 வாசிங்க சிஸ்டர். யோவான் 20:19 வாசிங்க. உங்களுக்கு சமாதானம் என்றார். ஆமென் சொல்லுங்களேன். இப்ப இயேசுவோட தான் இருந்தாங்க, இப்பவும் இருக்கிறதா நினைக்கிறாங்க. ஆனா என்ன இல்லைன்னா உள்ள சமாதானம் இல்லை. சகோதரியே, நீங்க இயேசுவோட தான் இருக்கிறீங்க, இயேசுவோட தான் வாழறீங்க. ஆனா உங்க குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லை. கணவன் மனைவி உறவு கொள்ள, பிள்ளைகளுடைய அந்த வளர்ப்பின் நட்பில் உங்களுக்கு சமாதானம் இல்லை. யாரோ ஒரு மனுஷனால உங்க குடும்பத்தில் சமாதானம் இல்லாம இன்னைக்கு வந்திருக்கிறீங்களா? இன்னைக்கு இந்த வார்த்தையை கொண்டு உங்களோட கர்த்தர் பேச போறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரே குழப்பம் பாஸ்டர், எதிர்காலத்தை பத்தி பயமா இருக்குது, உயிர் பயம் இவங்களுக்கு. நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் வாழலாமா வேணாமான்னு உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. வெளியே போனா சிலுவையில் அரைஞ்சிருவாங்க, உள்ளேயே கிடக்கிறாங்க, சாப்பாடு இல்லை. ஒருவேளை இப்படி பேசியிருப்பான், நம்ம எல்லாம் தற்கொலை பண்ணிக்கலாமா என்று அவர்கள் பேசிக்கொள்ள கூட வாய்ப்புகள் இருந்த சூழ்நிலையில அந்த கதவின் வழியாய் ஊடுருவி இயேசு சென்று சொன்னார், உனக்கு சமாதானம். ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றேன், உன் பிரச்சனை எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரிதான், உன் குழப்பம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரிதான், உன் போராட்டம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அதன் ஊடுருவி என் இயேசுவால வந்து நின்று அந்த இடத்துல உனக்கு சமாதானத்தை தர அவரால் முடியும். ஆமென் சொல்லுங்க. ஏன் இவங்களுக்கு அந்த சமாதானம் போயிடுச்சின்னு கேட்டீங்கன்னா, உயிரோடு இருக்கிற தேவன் மீது நம்பிக்கை வைக்காம அவர் மரித்து விட்டார், இனி நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான் என்று தான் எப்படி செய்யலாம் என்று தன் மேல என்ன பண்ணாங்கன்னா நம்பிக்கை இருந்தாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், யாருக்கு அவங்க மேல ரொம்ப நம்பிக்கை வருதோ, நான் பார்த்துப்பேன், நான் பொழைச்சிடுவேன், நான் இதை டேக்கல் பண்ணி தாண்டிடுவேன், அவங்க ரொம்ப குழப்பத்தில் சமாதானம் இல்லாமல் வாழ்வாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் இப்படி சொல்றேன், இயேசு அந்த இடத்துல உயிரோடு இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையை கொடுக்கும்படி ஊடுருவி சென்றார். அல்லே கதவு பூட்டு இருக்குது. ஆனா உள்ள நான் தான் சொல்லுவேன், நம்முடைய தேவன் சர்வ வியாபி, அவர் எங்க வேணாலும் போக முடியும் பிரதர். உன் வாழ்க்கை எப்பேற்பட்ட சூழ்நிலையில் வாழ்வதற்கு நம்பிக்கையே இல்லை, வாழவே முடியாது, எல்லாம் பூட்டப்பட்டிருந்தாலும் அந்த பூட்டியதற்குள்ள நுழைந்து ஊடுருவி சென்று உயிர்ப்பிக்க என் ஆண்டவரால் முடியும். 2 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8, 9, 10 அவர் சொல்றாரு, நாங்கள் வாழ்வோம் என்ற நம்பிக்கை இல்லை, நாங்கள் உயிர் பிழைப்போம் என்ற நம்பிக்கை இல்லை, நாங்கள் தப்புவோம் என்ற நம்பிக்கை இல்லை, ஆனாலும் நாங்கள் எங்கள் மேலே நம்பிக்கை இராமல் ஜீவன் உள்ள உயிர்த்தெழுந்த தேவன் மேல நம்பிக்கை வைத்தபடியால். வாசிங்க. ஆகையால் சகோதரரே,
ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தில் நீங்கள் அறியாமல் இருக்க எனக்கு மனது இல்லை. என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சி அதிகமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. உன் பலத்துக்கு மிஞ்சி போராடிட்டு இருக்கிறியா? உன் பலத்துக்கு மிஞ்சி உன் குடும்பத்துல வருத்தம் இருக்கா? உன் பலத்துக்கு மிஞ்சி உன் குடும்பத்துல சமாதானம் இல்லையா? உன் பலத்துக்கு மிஞ்சி ஏதோ ஒரு போராட்டமா? இன்னைக்கு ஆண்டவர் உன்னோட பேசுகிறார். சொல்லிட்டு சொல்றாரு, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல். ஏன் இவ்வளவு பிரச்சனை வந்தது பவுலே? நீ முதல்ல ஆரம்பத்துல உன் மேல நம்பிக்கை வச்சிட்டியா? இந்த பிரச்சனைக்கு நான் பார்த்துப்பேன்னு சொல்லிட்டியா? இப்ப சொல்றாரு, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல், ஓ மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்க மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ள நிச்சயத்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்திலிருந்து அவர் எங்களை தப்புவித்தார். இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரையே கையை தட்டி சொல்லுங்களேன். உன்னை தப்புவித்தவர், உன்னை தப்புவிக்கிறவர் இனி வரும் நாட்களில் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் தப்புவிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஏன்? அவர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அந்த சீஷர்களை போல பூட்டி அறைக்குள்ள, ஒரு இருட்டு அறைக்குள்ள, ஒரு எதிர்காலம் இருண்டு போய் இருக்கிறியா சகோதரனே? உனக்குள்ளே நான் சொல்றேன், உன்னை தப்புவிக்க ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. குடும்ப வாழ்க்கையில் இன்னைக்கு நிறைய பேருக்கு சந்தோஷம் இல்லை. ஏதோ வாழணும்னு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. எனக்கு தெரியும், நிறைய பேர் வாழணுமே வாழறீங்க. சில பேருக்கு நீங்க விரும்பின வாழ்க்கை கிடைக்கல, நல்லா இருக்கும்னு நினைச்சு வாழ்க்கை ஆரம்பிச்சீங்க. நான் சொல்றேன், ஏதோ வாழணும்னு வாழறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இல்ல உன் வாழ்க்கை அந்த நல்லா இல்லாத வாழ்க்கைக்குள்ள ஊடுருவி வருவேன். நிறைய பேருக்கு இந்த வாழ்க்கை நல்லா இல்லாததுனால கர்த்தர் கொடுத்த தரிசனம் செத்து போச்சு. கர்த்தர் கொடுத்தார் பாருங்க, தன்னை குறித்த காரியம் இதெல்லாம் செய்யணும், அது செத்து போச்சு. நீ நிறைய பேருக்கு செத்து போச்சு. காரணம், அவங்க வாழ்க்கையே கசந்து போச்சு. நான் சொல்றேன், அந்த கசந்த வாழ்க்கைக்குள்ள ஊடுருவேன் தேவனால் முடியும். சொல்ல மாட்டீங்களாமே? நீ நம்பின மனித அன்பு மாறி போயிடும். நீ நம்பர் ஆள்லாம் மாறிடுவாங்க கொஞ்ச நாள்ல. நிறைய பேர் மாறிடுச்சு. அதனால உனக்குள்ள சமாதானம் இல்லாம இருக்கிற. நீ நம்பின உறவுகள் உன்னை பாதி வழியில விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால ஒரு எதிர்காலத்தை குறித்து பயத்தோட இருக்கிற சகோதரியை நான் சொல்றேன், அந்த சூழ்நிலைக்குள்ள பூட்டி இருக்கிற உன் வாழ்க்கைக்குள்ள ஊடுருவி வருவ என் தேவனால முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. நான் சொல்றேன், எங்கும் ஊடுருவி செல்கிற இயேசு நீ இருக்கிற சூழ்நிலைக்குள்ள ஊடுருவி வருவார். பூட்டி அறைக்குள்ள அவங்க எதிர்பார்க்கவே இல்லை, அவர் வந்து நடுவில் நிற்பார், ஊடுருவி சென்றார். ஆமென். சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. எங்கும் எப்போதும் அவரால் முடியும். எங்க பாஸ்டர் ஜான் பாஸ்கர் அடிக்கடி சொல்லுவார், ஆம்னி ப்ரொடக்ட். என்ன தம்பி? ஆம்னி ப்ரொடக்ட், ஆம்னி பொட்டன்ஷியல், அப்புறம் ஆம்னி பிரசன்ஸ். அப்படின்னா என்னது? எங்கும் எப்போதும் சர்வ வியாபியால் யாரால இருக்க முடியுமா? இங்க நான் பேசும்போது மேலப்பேடு அப்போஸ்தலர் கிருபை சபையில் இருக்கிறவர் இங்கிலாந்துல பேசுகிற அந்த இடத்திலும் அவரால் ஊடுருவி செல்ல முடியும். எல்லா இடங்களிலும் ஊடுருவ என் தேவன் ஒருவரால. சொல்லுங்க ஆமே. உன் எதிர்காலம் பூட்டி இருக்கலாம், அதுக்குள்ள பூடுருவார். நான் சொல்றேன், இந்த சபைக்குள்ள உலாவுகிறவர், என் வீட்டுக்குள்ள உலாவுகிறவர் உன் வீட்டுக்குள்ள உலாவ முடியும். உன் வீட்டுக்குள்ள அவர் வர முடியும். சிலர் வீடு கர்த்தருக்கு திறக்கிறதுக்கு மனசு இல்ல, ஜபத்துக்கு மனசு இல்ல, வேதத்துக்கு மனசு இல்ல, பூட்டி இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், இந்த வீட்டேதல அந்த பூட்டை கர்த்தர் உடைச்சி உள்ள போவாரு, ஊடுருவி செல்வார். உன் வீடு ஒரு ஜப வீடா மாறும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எதிர்காலம் பூட்டி இருக்கலாம், உன் நம்பிக்கை பூட்டி இருக்கலாம், உள்ள புகுந்து வருவாரு. உனக்கு நம்பிக்கையே இல்ல. நான் சொல்றேன், நீ ஒரு பயங்கர டார்க்னஸ், ஒரு இருட்டில் யோபுவை போல உட்கார்ந்துருக்கலாம். யோபுவை போல நான் யோசிச்ச காலையில சொன்னேன், இந்த காலத்துல நவீன யோபு இருந்திருந்தாருன்னா என்ன சொல்லியிருப்பாரு? கவனிங்க, இந்த காலத்துல யோபு அப்படி இழந்தது போல ஒரு யோபு இருந்தா என்ன சொல்லியிருப்பாரு? என் பங்காளி என்ன வச்சிட்டான், எனக்கு பங்காளி என்ன வச்சிட்டான், என் வளர்ச்சியை பார்த்து என் பங்காளி பொறுமை தாங்காம பயங்கர பவர்ஃபுல் கேரளா மந்திராதை வச்சு அஷ்டாம் பாஸ்டர் 10 புள்ள போச்சு பாஸ்டர். புள்ளைய பத்துக்கலாம் பார்த்தா உடம்பு போச்சு பாஸ்டர். பயங்கர பவர்ஃபுல் மந்திரம் பாஸ்டர். வேதம் சொல்லுகிறது, அவ்வளவு இருளிலே, அவ்வளவு இழப்புகளிலே, அவ்வளவு போராட்டங்களிலே யோபு தேவனை பற்றி ஒரு வார்த்தை குறை சொல்லல, ஒரு வார்த்தை குறை சொல்ல. ஏன் தெரியுமா அவன் குறை சொல்லல? ஏன் தெரியுமா குறை சொல்லல? அவ்வளோ பிரச்சனையில பெருங்காற்றுல உயிரோடு இருக்கிற தேவன் அவனை வந்து சந்தித்தார். அதனால தான் தைரியமா யோபு சொல்றா, 19ஆம் அதிகாரம் 25-26, என் மீட்பர் உயிரோடு உண்டு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நான் அந்நிய கண்களால் அல்ல, என் சொந்த கண்களால் அவரை காண்கிறேன். சகோதரன், நான் இப்படி சொல்றேன், எப்ப பாரு உன் வீட்டில் ஏதாவது ஒரு டார்க்னஸ்னா, பில்லி சூனியம் பேய பத்தியே நினைக்காத, உன் வாயை மாத்து. வேத புத்தகத்துல 150 இடத்துல பிசாசுக்கு எதிரான வல்லமையின் வசனங்கள் உண்டு. தெரியுமா உங்களுக்கு?
எஸ்ஏ 54:17 சொல்லுகிறது. ஓ என்ன சொல்லுது? எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். என்னாகும் 23:10 சொல்லுது, யாக்கோபுக்கு விரோதமாய் குறி சொல்லுதல்ல, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் மந்திரவாதம் இல்ல. ஒரு 100 வசனத்தை மனப்பாடம் பண்ணி சொல்லு, புலம்பாத. யோபு இத்தனை இழப்புகளிலும் தேவனை பற்றி குறை சொல்லவில்லை. என்ன சொன்னான் தெரியுமா? அந்த வசனம் வாசி பிரதர். 19 என் மீட்பர். நல்ல சத்தமா வாசிப்புள்ள. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். திடாபாரா. ஆமே. சின்ன சின்ன பிரச்சனைகளா மூஞ்சி தூக்கி வச்சுக்காதீங்க. இவ்வளோ இழந்துட்டு ஒரு வார்த்தை சொல்லுங்க. நம்ம சும்மா வந்துட்டு போனா ஒரு நாளானா அதே பேசிட்டு இருப்போம். பாத்துக்கிறீங்களா? போன போச்சு, நாய் போச்சு, வந்து போச்சு, ஏன் இந்த கருப்பு சௌரிங்க வந்தது, ஏன் கருப்பு கம்பிங்க வந்தது. ஐயா, உன் இருட்டு அறைக்குள்ள ஊடுருவி என் தேவனால் வர முடியும். நீ இருக்கிற பிரச்சனை நடுவில் இருக்கிற பெரிய எனக்கு அதற்கு பெருங்காட்டில யோபுவோடு வந்து பேசினாராம். எப்படி பேசினாரா? எப்படி பேசினாரா? நான் தான் சொன்னேன், எப்படி ஒன்னாலும் அவரால் வர முடியும். அல்லேலூயா. நான் சொல்றேன், நீ ரட்சிப்புக்காக உறவுக்கு உடன் பிறந்தவங்களுக்காக ஜெபிப்படி. கவனிங்க என்ன பாருங்க. ரட்சிக்கப்பட வேண்டும் என்று உன் உறவுக்காக, உன் அப்பா அம்மாக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறாய். அவங்களுடைய இருதயங்கள் கல்லாய் இருக்கிறது. அவங்க இருதயங்கள் இயேசுவை ஏற்று மறுக்க கொண்டிருக்கிறது. அவங்க ஆண்டவருடைய அன்பினால திறக்க வேண்டும் என்று ஆண்டவர் இதுவரை காத்திருந்தார். இனி அப்படி அல்ல. அந்த கல்லான இருதயங்களுக்குள்ள கர்த்தர் இந்த ஆண்டு ஊடுருவி செல்வார். நான் சொல்றது தீர்க்க தரிசனம். இந்த ஆண்டு உன் அப்பாவோட கல்லான, உன் தம்பியோட கல்லான, உன் அண்ணனோட கல்லான, அம்மாவோட கல்லான இருதயத்துக்குள்ள ஊடுருவி சென்று நானே மெய்யான தெய்வம் என்று ஊடுருவி செல்ல அவரால் முடியும். இத்தனை ஆண்டுகள் அவங்க தரக்கட்டும் காத்திருந்தாரு. இனி அப்படி காக்க போறதில்ல. உன்னை இனியே அழ விட மாட்டாரு. இன்னும் உன்னை போராட விட மாட்டாரு. உன்னுடைய குடும்பத்தினுடைய அந்த கடினமான பாறை உள்ள இருதயத்துக்குள்ள என் தேவன் ஊடுருவி செல்லுவாரு. நீ இதை நம்பினா இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கும். ஆமே. அல்லேலூயா. நீ செய்ய போற தொழில், உன் பணவரவுகள் பூட்டி இருக்கலாம், உன் எதிர்காலம் பூட்டி இருக்கலாம். நான் சொல்றேன், அந்த பூட்டி இருக்கிறதுக்குள்ள நுழைய முடியும். அவர் பேரே என்ன தெரியுமா? வெண்கல கதவுகளை உடைத்து, இரும்பு தாழ்பால்களை முறித்து, அந்த காரத்தில் பொக்கிஷத்தை, ஒளிபிடத்தில் புதையல உனக்கு தருவேன் என்பதுதான் அவருடைய பெயர். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? அதனாலதான் எபேசியர் 1:19-20 பவுல் சொல்றாரு, ஐயோ இப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவனை நீங்கள் வச்சு பெற்றுக் கொண்டிருக்கிறீங்களே, இந்த தேவன் எப்படிப்பட்டவர், அவர் வல்லமை எப்படிப்பட்டது என்று உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தேவன் தரணும். என்ன தான் கண்ணு வேணும் உனக்கு? இந்த கண்ணிலே பார்க்காத. இந்த கண்ணிலே பார்த்தா பேயை தான் பார்ப்பீங்க. இந்த கண்ணில் பாருங்க. எந்த கண்ணில்? இந்த கண்ணில் பார்த்தீங்கன்னா அவரை பார்ப்பீங்க. அவர் என்ன செஞ்சு நிற்கிறார்? வர்றது உண்மைதான் பில்லி சூனியா, அவர் உடைக்கிறத நீ பார்ப்ப. இல்லையா சொல்லுங்க. உனக்கு எதிரி எழும்பது உண்மைதான், அவனை அடிக்கிறத உன் கண்ணு பார்க்கும். அல்லேலூயா. படிங்க வசனம், அந்த வசனம் படிங்க. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவர் தவறிடத்தில் நடந்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படி நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையை, மகா மேன்மையான மகத்துவமும் என்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு என்ன பிரதர் வேணும்? டல்லா இருக்கிற மனக்கண் இல்ல. அண்ணா கவுனிங்க, தங்கச்சி கவுனி, பிரகாசமுள்ள மனக்கண் வந்துச்சுன்னா போதும். அவர் எப்படி ஊடுருவி உனக்காக செயல்படுறாருன்னு தெரிஞ்சிடும் உனக்கு. ஆமே. பூட்ட முடியாத இடத்துக்குள்ள ஆண்டவர் பூட்ட முடியும், போக முடியும். இன்னைக்கும் எலியாவின் ஆவி கொண்டவர் இருக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? மடிப்பாக சிக்னல் ஒரு பொம்பளை பிரெக்னன்சியா நிற்கிறார். நைஜீரியாவில் இருக்கிற பாஸ்டர் ஒருத்தர் ஆவில எடுத்துக்கொள்ளப்பட்டு வந்து அந்த குழந்தைக்கு இதுவாக போற குழந்தை மேல கை மேல கை வச்சு அந்த அம்மா சொல்லுது, கருப்பு கலர் நீக்குற ஆள் வந்து எனக்கு ஜெபம் பண்ணார். நான் சொல்றது சத்தியம், உண்மை. இப்பவும் ஆவில எடுத்து, ஐயா ஒரு மனுஷனுக்கு அவ்வளவு வல்லமை கொடுத்திருந்தா இந்த வானத்தையும் பூமியும் படைத்தவ எத்தனை சர்வ வியாபி. அந்த மனக்கண்ணு உனக்கு வேணும், கர்த்தரை பார்க்கிற மனக்கண்ணு வேணும். ஆமே. அதனால உன்னுடைய எதிர்காலம், உன் தொழில், உன்னுடைய குடும்பம் அல்லது உன் வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு மந்திர வல்லமை பூட்டப்பட்டிருக்கலாம். அதற்குள்ளே ஊடுருவி அந்த இடத்துல சமாதானத்தை இந்த உயிர்த்தெழுதலின் நாளிலே கர்த்தர் தருவார். நம்மனா கையை தட்டுங்க, நம்மளனா தட்ட வேணாம். அல்லேலூயா. நான் முதல்ல சொன்னேன், என்ன எதிர்பார்க்கிறார், உனக்கு என்ன செய்ய போறாரு. மூணாவது ஒன்று சொல்லி முடிக்கிறேன், எங்கே கொண்டு போக போகிறார். யோவான் 11:25-26 வாசிங்க. யோவான் 11:25-26 சீக்கிரம் வாசிங்க. நானே உயிர்த்தெழுதலும். சரி,
என்றென்றைக்கு மறியாமலும் இருப்பான். இதை நீங்கள் இன்னைக்கு கேட்கிறாரு, உயிர்த்தெழுந்த விசுவாசிக்கிறீங்களா? நீங்க மரித்தாலும் திரும்ப பிழைப்பீங்க. எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்தாலும் கை தூக்கி காட்டுங்க, கொஞ்சம் கை காட்டுங்க. நீங்க எல்லாம் மரித்தாலும் என்ன பண்ண போறீங்க? திரும்ப ஜீவனோடு வர போறீங்க. ஆமென் சொல்லுங்க. அந்த நம்பிக்கையில தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. மரித்தாலும் வேறு மார்க்கத்தில் பாருங்க, இந்த நம்பிக்கை இல்லை. என்ன சொல்றாங்க? அடுத்த ஜென்மத்தில் பாரு, நீ நாயா தான் பிறக்க போற, நாயே அடிக்கிறான்றான், அணிலா பிறக்க போறான்றான், பழம் நிறைய சாப்பிட்டீங்கன்னா என்ன சொல்றான், அணிலா பிறப்பு போல இருக்குதுன்றான். அடுத்த ஜென்மம். இந்த காதலர்கள் பிரிஞ்சிட்டாங்கன்னா பார்த்துருக்கிறீங்களா? காதலர்கள் பிரிஞ்சிட்டாங்கன்னா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும். இவர் இங்கேருந்து என்ன பண்ணுவார், அப்படி ஒரு டைலாக் சொல்லுவார், அன்பே அடுத்த ஜென்மத்திலாவது நீ நான் என்ன ஆகுனா டேய், நான் சொல்லுவேன், நீ தெரியாமல் சொல்கிறடா, அடுத்த ஜென்மத்தில் இது உனக்கு பொண்டாட்டியாக வந்தால் நீ தாங்க மாட்டேன். ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் 450 பாஸ்டர் வந்திருக்கிறாங்க. நான் போயிருந்தேன் அந்த மீட்டிங்க்கு. அப்போ அந்த பாஸ்டர் கேட்குறார், அடுத்த ஜென்மம் என்று ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து அடுத்த ஜென்மத்திலே நீங்கள் மனிதனாய் பிறந்து பாஸ்டராய் மாறினால் இப்பொழுது இருக்கிற வாழ்க்கை துணை எத்தனை பேருக்கு வேண்டும் என்று கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. நான் 450 பேர் கை தூக்கல. ஒரு பாஸ்டர் கூட என்ன பண்ணல, அடுத்த வாழ்க்கை துணை இது வேணாம் ஆண்டவரே, கொஞ்சம் நாங்க எதிர்பார்க்கிற மாதிரி எங்க. இவன் சொல்றான் அடுத்த ஜென்மத்தில். நான் சொல்றேன் அடுத்த ஜென்மமே கிறிஸ்தவனுக்கு கிடையாது. வாசிங்க எபிரேயர் 9ஆம் அதிகாரம், எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசி பிரதர். எபிரேயர் 9:27 வாசிங்க. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. பிரதர் கவுனிங்க, ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, ஞானஸ்நானம் எடுக்காதெல்லாம் கவுனிங்க. இப்போ ஒருவேளை ஆண்டவர் வருவார்னா நீங்க கைவிடப்பட்டுருவீங்க. ஒருவேளை இப்போ உங்க மரணம் இருக்குமானால் நீங்க மரித்த பிறகு உயிர்த்தெழுதல் நம்பிக்கை உங்களுக்குள்ளே வராது. இங்கே வேதம் சொல்லுகிறது, அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் ஒரே தரம் நியாய தீர்ப்படிவதும் நமக்கு என்ன பண்ணிருக்குது, நியமிக்கப்பட்டிருக்கு. வருஷம் இருக்கு, கவுனிங்க, முடிச்சிடுறேன். ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் பேசுறேன், கவுனிங்க ஆழமா. வருஷம் இருக்கு, எல்லாரும் ஒரே மாதிரி உயிர்ப்பிக்கப்பட மாட்டோம். மொத்தம் 2 உயிர்த்தெழுதல் நடந்து முடிஞ்சிச்சு. 2 உயிர்த்தெழுதல் நடந்து முடிஞ்சிச்சு. எந்த உயிர்த்தெழுதல்? இந்த எவிரியோட மகளே அது இது எழுப்பினார அதெல்லாம் இல்லை. அவங்கெல்லாம் உயிர்த்தெழுந்தவங்களாம் திரும்பவும் செத்துட்டாங்க. என்ன உயிர்த்தெழுதல் நடந்துருது? வாசிங்க 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிமா. 1 கொரிந்தியர் 15:21. டக்குன்னு வாசி. உண்டாயிற்று. அது ஆதாம சொல்றாரு, இது இயேசுவை சொல்றாரு. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அப்ப கவனிங்க, முதல்ல உயிரோடு எழுந்தது யாருன்னு கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்து தான் முதல்ல உயிரோடு எழுந்து இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறவர். ஆமென், அல்லேலூயா. அப்போ இரண்டாவது உயிர்த்தெழுதல் எப்போ பாஸ்டர் நடந்தது? இரண்டாவது எப்போ உயிர்த்தெழுந்தாங்க? கவனிங்க, இது ரொம்ப உன்னிப்பா கவனிங்க. அங்கங்க ஜாபாஸ் உட்காரு, டேய் உட்கார், போ சித்தியாண்ட போ உட்கார். ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் பேசுறேன். 27 மத்தேயு 27 50லேருந்து 53 வாசி. மகளே மத்தேயு 27 50லேருந்து 53 வாசி. இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆய் கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் எழுந்திருந்த உயிர்த்தெழுந்த பின்பு அவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு. யார் இவங்க? யாருன்னா கரெக்டா சொல்லுங்க. யார் இவங்க? யார் மகளே இவங்க? அதுதான் போட்டுக்குது ஐயா பரிசுத்தவான்கள்னு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள்லாம் செத்து இருந்தாங்க பாத்தீங்களா? அந்தவங்களாம் இயேசு செத்து 3ஆவது நாள் உயிரோடு எழுந்து அவர்களும் இப்ப பரதீசில் அவர்களிடம் காணப்படுகிறார்கள். இது 2 உயிர்த்தெழுதல் நடந்து முடிஞ்சிச்சு பூமியில. 1 இயேசு, 2வது பழைய ஏற்பாட்டினுடைய பரிசுத்தவான்கள். மூணாவது வாசி பாருங்க. 1 தெசலோனிக்கேரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14, 15, 16, 17 வாசி. 1 தெசலோனிக்கேர் 4ஆம் அதிகாரம் 14 வாசி மகளே. இயேசுவானவர் மரித்த பின்பு
புரியல நிறைய பேருக்கு, கவனித எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் அவரோட கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர் செத்து போனவங்களுக்கு முந்திக் கொள்வது இல்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய எக்கால சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். முதல்ல கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கிறாங்க பாருங்க, இப்போ அடக்கம் பண்றோம் பாருங்க, அந்த மரித்தவர்கள் எல்லாம் எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தரோட கூட இருப்போம். ஆமென் சொல்லுங்க. அப்ப இந்த உயிர்த்தெழுதல் இன்னும் நடக்கல. இப்ப ஏற்கனவே செத்த பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவர் வந்தார்னா அந்த கல்லறைகள் திறக்கப்பட்டு அது மேலே எடுத்துக்கொள்ளப்படும். உயிரோடு இருக்கிற நாம என்ன பண்ணுவோம்? அதை ராப்சர் என்றாங்க. ரகசிய வருகை என்ற வார்த்தை வேதத்தில் இல்லை, அதை ராப்சர் என்று குறிப்பிடுகிறார்கள். அந்த ரகசிய வருகையில நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இந்த நம்பிக்கை தான் நமக்கு. இப்ப இந்த உயிர்த்தெழுதல் இருக்குது. இந்த உயிர்த்தெழுதலுக்கு நாம் பங்குள்ளவர்களாய் மாறணும். அப்புறம் வேற இன்னொரு உயிர்த்தெழுதல் என்ன பாஸ்டர்? வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 9 13 16 வாசிங்கன்னா கவனிங்க. உபத்திரவ காலத்தில் மரிக்கிறவர்கள், கைவிடப்பட்டவர்கள் உயிர்த்தெழுதல் ஒன்று இருக்குது. என்ன உயிர்த்தெழுதல்? யார் பாஸ்டர் கைத்தெழுதல்? கவனிங்க, முடிக்க போறேன். இப்போ இங்க வாடுறீங்கல்ல, இப்போ கவனிங்க அம்மா, அப்புறம் நோட்ஸ்லாம் எடுங்க. இப்போ இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, இப்போ இயேசு கிறிஸ்து வந்துட்டார். இப்போ பேசினும் போது வந்துட்டார். வந்த உடனே என் மகா சுவேதா நல்ல பரிசுத்தமா ஜபம்லாம் பண்ணி பயங்கரமா வாழ்ந்துட்டா. பட்டால் இந்த மகா இங்க தூக்கின்னு போயிடுறாரு. ரமேஷ் கைவிடப்பட்டார். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பிரதர் கோச்சிக்காத, கைவிடப்பட்டுட்டார். கைவிடப்பட்டா புலம்புவார், அழுவார். 2 பிள்ளைங்களும் சேர்ந்து போயிடும். பிள்ளைங்க இல்லாமல் கதறுவார். கதறவர் என்ன பண்ணுவார்னா, கைவிடப்பட்ட உடனே ரகசிய வருகை வந்தோன்னா உலகத்தில் 3ஆம் உலக யுத்தம் வந்து என்னமோ ஆகும், அதெல்லாம் விட்டுருங்க. ஒரு அந்தி கிறிஸ்து வந்து நிற்பான். அவன் என்ன சொல்லுவான்? இயேசு கடவுள் கிடையாது, நான் தான் இந்த உலகத்துக்கே கடவுள். உலகம் முழுக்க ஒரே ஒரு பொற்சிலையை நிறுத்துவேன். இந்த பொற்சிலை யார் வணங்கலையோ, என்ன யார் நம்பலையோ, நான் கொடுக்குற முத்திரையை யார் போட்டுக்கலையோ அவங்க என்ன ஆவாங்கன்னு கேட்டிங்கன்னா மரணம் கொடுக்கப்படுன்னுவாங்க. இவர் ஏற்கனவே நல்ல சத்தியத்தை கேட்டு வளர்ந்தவர். இவர் என்ன பண்ணுவார்? என் மனைவி போன இடத்துக்கு நானும் போனோம், அதனால் நீ நிறுத்தின கடவுளை நான் வணங்க மாட்டேன், நான் இயேசுவை தான் தெய்வம் என்று சொல்லுவேன்னு உபத்திரவ காலத்தில் சொல்லுவார் பாருங்க. இவரை கொன்னுடுவாங்க. இவரை உபத்திரவ காலத்தில் கொன்னுடுவாங்க. கொன்னுட்ட உடனே இவருடைய உயிர்த்தெழுதல் ஒன்று இருக்கிறது. அதான் வெளிப்படுத்தல். வாசிங்க அந்த வசனம் வாசிமா. 14ஆம் வாசி, 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 7, 9 வாசி. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ வந்தும் டைம் இல்ல. 14 வாசி. இவங்க எங்க இருந்து வந்தவங்க கேட்கறாரு பாருங்க, வாசிங்க. அதற்கு நான், ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். ஆமென் சொல்லுங்க. உபத்திரவ காலத்தில் மரித்த பரிசுத்தவான்கள், கைவிடப்பட்டவர்களுடைய உயிர்த்தெழுதல் ஒன்று இருக்குது. புரிஞ்சிச்சா இப்போ? அதனால தான் நான் சொல்லுவேன், ஒருவேளை நான் விசுவாசிக்கிற இந்த சபையில் ஒருத்தர் கூட கைவிடப்பட மாட்டான். அல்லேலூயா. இது மணவாளனுக்காய் ஆயத்தப்படுத்துகிற மணவாட்டி சபை. ஆமென். அப்படி கைவிடப்பட்டுட்டா கரண்ட்டை பிடிங்கிடுவான், உன் பிள்ளைங்களுக்கு பால் கொடுக்க மாட்டான்னுவான், எதுவுமே உனக்கு கிடைக்காது. எதுவுமே உன்னை துன்புறுத்தி இயேசுவை மறுதலிக்க வைப்பான். நீங்க என்ன பண்ணணும்னா அந்த சூழ்நிலை இயேசுவை மறுதலிக்க கூடாது. கொன்னுடுவான், கொல்லட்டும். கொன்னா 7 வருஷம் கழிச்சு நீ அவரோட உபத்திரவத்தின் காலத்தை மேலே போயிடுவ. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. இந்த 7 வருஷம் துன்பத்துக்கு யுகமாய் 1000 வருஷம் அவரோட அரசாளணும். அப்புறம் வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 8, 9, 11, 12 2 சாட்சிகள் மகா வீதி எருசலேம் வீதியில கிடப்பாங்க. யார் அந்த 2 சாட்சி? யார் அது? இயேசுவை பத்தி அந்த எருசலேம் நகரத்தில் சொல்லும் போது யூதர்களால் கொல்லப்படுவார்கள். கொல்லப்பட்ட 2 சாட்சிகள் யார் தம்பி? அந்த 2 சாட்சி ஏனோக்கா எலியாவா? எலியா ஏனோக்கு. ஏன் 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்காம? அதனாலதான் இன்டர்நெட் எவ்வளவு ஸ்பீடா வந்து. எங்க காலத்துல இந்த மாதிரி இன்டர்நெட் இருந்தா நல்லா கல்யாணம் பண்ணிருப்போம். ஆமென் சொல்லுங்க. இல்ல. அல்லேலூயா. இவ்வளவு வேகமா
கேப்ரியல் என்ன சொன்னார், இங்க நான் பேசுறது இங்கிலாந்துல 14,000 பேர் கேட்கறாங்களாம். இவ்வளவு வேகமா இன்டர்நெட் ஏன் வந்து தெரியுமா? இந்த 2 சாட்சிகள் மகா வீதியிலே கிடப்பதை உலகம் முழுவதும் பார்ப்பறாங்க. 3.5 நாட்களுக்கு பின்பாக பரலோகத்திலிருந்து அவர்கள் மேல் ஆவி ஊதப்பட்டு அவர்கள் உயிர்த்தெழுந்து பரலோகம் போவதையும் இந்த பூமியில் இருக்கிற எல்லாரும் பார்ப்பார்கள். இது அடுத்த உயிர்த்தெழுதல். இன்னும் ஒரே ஒரு உயிர்த்தெழுதல் இருக்குது. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 11-15 வாசிங்கன்னா, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத, இயேசுவை ஏற்றுக்கொண்ட யாராயிருந்தாலும் வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்பார்கள். வாசிங்க அந்த வசனம் வாசிங்கம்மா. பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அகன்று போயின இல்லை, மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகம் ஞானஸ்தானம் கவனிங்க. போன வாரம் 6 பேர் எடுத்தேன், கவனிங்க. இங்க இல்ல, உன் பேரு ஞானஸ்தான தொட்டில இருந்து ஏத்தனை பாரு ரேச்சல்னு சொல்லி, ஏத்தனை பாரு ஜெமிமான்னு சொல்லி, ஏத்தனை பாரு ஜெனிஷான்னு சொல்லி, அப்பவே உன் பேர் அங்க எழுதிட்டார். ஆமென், அல்லேலூயா. புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. 2 புஸ்தகம் இருக்குது பாருங்க. ஜீவ புஸ்தகம் ஒரு புஸ்தகம். உலகத்துல வாழற மனுஷனுக்கு அங்க பரலோகத்துல புஸ்தகம் எழுதி வச்சிருக்கிறார். அவன் பண்ண அநியாயம், அவன் பண்ண அக்கிரமம், அவன் வாங்கின வட்டி, அவன் குடும்பத்தை கெடுத்தது, அவன் எத்தனை பேர் வாழ்க்கையை கெடுத்தான், மொத்தம் எழுதி வச்சிருக்கிறார். இதெல்லாம் சொல்லணும் உங்க வேலை செய்யற ஃப்ரெண்டு கிட்ட. டே நீ செய்யறதெல்லாம் மேல ஒருத்தர் எழுதி நிற்கிறாரா, பயம் வரும் அவனுக்கு. படிங்கம்மா, படிங்க. மரித்தோர் தாங்கள் தாங்கள் செய்த செயல்பாடுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். கடல்ல ஊந்து செத்து போனவனெல்லாம் அங்க வந்து நிக்கிறான். அப்புறம் ஒப்புவித்தது எப்படி தீர்ப்பு அடைந்தார்கள்? கல்லப்பட்டது. இது 2ஆம் மரணம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாமல் காணப்படாமல் பெயர் எழுதப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். அப்ப கவுனிங்க, எத்தனை உயிர்த்தெழுதல் சொல்லிட்ட? மொத்தம் 5 உயிர்த்தெழுதல் பைபிள்ல இருக்கு. 2 முடிஞ்சு போச்சு, இன்னும் 3 நடக்கணும். இந்த உயிர்த்தெழுதல நீங்க பங்கடையணும். இப்போ ஒரு பெரிய கேள்வி இருக்கும், பாஸ்டர் எங்க அப்பா செத்து 40 வருஷம் ஆயிடுச்சு பாஸ்டர், எங்க அப்பா செத்த இடத்துல 3 பாடி அடக்க மாட்டான் பாஸ்டர். எத்தனை பாடியா? நீங்க கல்லறைக்கு நோண்டும் போது போய் பார்த்துக்கிறீங்களா? எத்தனை பேர் பார்த்துக்கிறீங்க? என்ன கல்லறை? கிறிஸ்டின் கல்லறை போய் பார்த்துக்கிறீங்களா? நோண்டும் போதே உள்ள இருந்து எலும்பு வரும், எலும்பு தூக்கி போடுவான் வெட்டி அண்ணாண்ட. நாங்கள் தானே கல்லறைலாம் போய் நோண்டணும், அளவு கரெக்டாக வச்சுக்கிறானா பொட்டி இறங்குமான்லாம் பார்க்க வேண்டிய வேலை. எலும்பை தூக்கி போடுவான். நான் யோசிப்பேன், இந்த எலும்பை இங்கே தூக்கி போட்டானே, அவர் வரும்போது எப்படி? எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்துக்கு ஆண்டவர் கொண்டு போனார். எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குல எசேக்கியேல் என்கிற ஒரு மனுஷனை சிதறா சில்லியா உடைஞ்சு போய் கிடக்குது அந்த எலும்புகள். அந்த பள்ளத்தாக்கிலே கொண்டு போய், எசேக்கியேலே இந்த எலும்புகள் உயிரடையுமா? அவன் பயப்படுறான். ஏன்? அது உடைஞ்சு போயிருக்கிறனால. தலை ஒரு பக்கம், கால் ஒரு பக்கம், குவியலா. இது எப்படி சொல்றதுக்கு பயப்படுறான். இல்ல, நீ ஒரு வார்த்தை தீர்க்கதன்னு சொல்லு, அதன் மேல் என் ஆவியை ஊதுவேன். அது நரம்புகள், அது சதைகள், அது தசைகள் உண்டாகி ஒரு பெரிய சனைய உயிர்த்தெழுத நாள்ல நான் சொல்றேன், உன்னை கர்த்தர் இப்படிதான் சேர்க்க போறாரு. அல்லேலூயா. ஒரே ஒரு துண்டு எலும்பு உனக்கு இருந்தா போதும், ஒரு துண்டு எலும்பு இருந்தா போதும், அதை உயிர்ப்பிச்சிருவார். அல்லேலூயா. அதனால நான் சொல்றேன் சிஸ்டர், இந்த கிறிஸ்துமஸ் உனக்கு எதை கொடுக்க தெரியுமா? சாரி, இந்த உயிர்த்தெழுந்த ஆராதனை மரணத்தின் மீது நம்பிக்கை தருகிறது. அல்லேலூயா. அதனால தான் கிறிஸ்டியனுங்க செத்துட்டா என்ன போராட்டம் வந்தாலும் தயவு செஞ்சு எரிச்சிடாதீங்க. நெனர்குத்தியில் ஒருத்தன் செத்துட்டான், அவனை எரிக்கணும்னு ஒத்த காலில் நிற்கிறானுங்க. அங்கே பாஸ்டர் கிட்ட சண்டை போட்டுக்கிறேன். நான் அங்கே தான் நிற்கிறேன், நான் அங்கே தான் இருக்கிறேன். நான் சொன்னேன், டே எரிச்சிக்கங்கடான்ட்டேன். வேற என்ன பண்ண சொல்றீங்க? அரைகுறை கிறிஸ்டின்னு, அரைகுறை மஞ்சா தண்ணி, பொண்ணு வயசுக்கு வந்தால் மஞ்சா தண்ணி ஊற்றுற ஆளுங்கெல்லாம் பின்ன எரிக்க தான் செய்வான். வேற என்ன பண்ணுவான்? வீட்டுக்கு வாசக்கால் வச்சு அதுக்கு மஞ்சா பூசுற கிறிஸ்டின் இருந்தால் அவன் எரிக்க தான் செய்வான். கல்யாணத்துக்கு முன்னே 3 நாளைக்கு முன்னே பந்தக்கால் நெட்டல்ல, அதனால தான் சொல்கிறான் அவன் எரிக்கணும்னு. உங்கள் வீட்டில் எது நடந்தாலும் ஆவிக்குரிய ரீதியாக நடக்கணும். உன் சொந்தக்காரன் வந்து பார்க்கணும், என்ன அது வித்தியாசமாக இருக்குது, புள்ள வயசுக்கு வந்திருக்குது, ஒரு சந்தனம் தடவுல, ஒரு மாலை போடல, ஒரு கிரீடம் வைக்கல, ஒன்றும் வைக்கல. நாங்கள் அதெல்லாம் செய்ய மாட்டோம். ஏற்ற காலத்தில் செய்ததுக்கு நன்றி. எங்கள் பாஸ்டர் வந்து என்ன சொல்கிறாரோ அதான். அப்படி சொல்லி பாரு, சாவுக்கு வந்து மூடிக்கு நிற்பான். நீ இதெல்லாம் செஞ்சிட்டினா அவன் சொல்றான், ஏய் வீட்டுக்கு தலை புள்ள அவனை போய் கொளுத்தாம சொல்லுவான். பிரதர்
நீ என்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்து வெள்ளை புடவையை கட்டிட்டியோ அன்னிலிருந்து உன் வீட்டுக்குள்ள எல்லாமே வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக நடப்பது போல் தான் நடக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க ஆமேன் சொல்லுங்க. கிராமத்தில் காலைல சொல்லிட்டு வந்தேன், இந்த மோளம் வைக்கிறது, மாலை போடுறது, போனத்தை ஏற்றி வச்சு மஞ்சா தண்ணி குளிப்பாட்டதுன்னா நீயே அடக்கம் பண்ணிக்க, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு வந்தேன் காலையில். இங்கே அப்படி சொல்ல மாட்டேன். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. டான்ஸ் வைக்கிறது, அப்புறம் என்ன மோளம் வைக்கிறது, அந்த இதெல்லாம் வைக்கக்கூடாதுங்க. எங்கள் பாஸ்டர் சொன்னார் சாம் சுந்தர் ஐயா. சாம் சுந்தர் ஐயா மேலே மாலையை எவனா போடணும்னு வந்திருந்தானா சென்னை பொருசவகம் தாங்கி இருக்காது மாலை. அவ்வளோ பெரிய பரிசுத்தமா ஒரு சொட்டு மாலை உள்ள கேம்பஸ் உள்ள வரல. என்ன மகிமையான ஆராதனை, என்ன மகிமையான சவாடக்கம். பிரதர் சிஸ்டர் கவுனிங்க, நம்முடைய எலும்புகள் ஒரு துளி போதும் கர்த்தருக்கு உயிர்ப்பிக்க. அந்த எலும்புகள் பள்ளத்தாக்களை கிடக்கணும். அதை தான் சொல்ல வர. அந்த எலும்புகள் எங்க நடக்கணும்? பள்ளத்தாக்களை கிடக்கணும். எரிச்சிராத, நம்பிக்கை எரிச்சிராதீங்க. கர்த்தர் வரப்போறாரு. அல்லேலூயா. கண்ணை மூடலாமா? எல்லாம் கண்ணை மூடலாமா? இந்த காலை வேளை எத்தனை பேர் என்னோட ஆண்டவர் பேசினார் பாஸ்டர், என் குடும்பமாக ஏதாவது செய்யணும்னு எதிர்பார்க்கிறார். இவ்வளோ கனி நிறைந்த தோட்டமாக நான் மாறிட்டேன், ஆனால் நாங்கள் கனி கொடுக்காம இருக்கிறோமே. என் வாழ்க்கையில் எந்த மாதிரி சூழ்நிலையும் ஊடுருவி வர என் தேவனால் முடியுமே. எல்லாத்தையும் சமாதானமாக மாற்ற என் தேவனால் முடியுமே. நாலாவது, எனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு ஸ்தலம் இருக்குது. அங்கே நான் போய் உன்னை கொண்டு போய் சேர்க்க போகிறேன் மகளே. நான் அந்த இடத்துல இருக்கிறேன். நான் அந்த இடத்துல உன்னை அப்படியே கண்களை மூடி, வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை சேர்த்து கொள்ளுவார். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை சேர்த்து கொள்ளுவார். நான் அங்கே போவேன், ஆர்ப்பரிப்பேன், என் ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வேன். நான் அங்கே போவேன், ஆர்ப்பரிப்பேன், என் ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வேன். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். துன்பம் இல்லை அங்கே, தொல்லைகள் இல்லை. அப்படியே எழுந்து கர்த்தருக்காக காணிக்க படைப்போம். அப்படியே பாடும்போது கர்த்தருக்காக காணிக்க படைப்போம். துன்பம் இல்லை அங்கே, தொல்லைகள் இல்லை, பஞ்சம் இல்லை அங்கே, பசியும் இல்லை. தூதர்கள் போல நானும் மாறுவேன், தூதர்களை தரிசித்து தொழுதிடுவேன். தூதர்கள் போல, தூதர்கள் போல கானம் பாடுவேன், என் தூயவரை தரிசித்து தொழுதிடுவேன். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். நான் நடக்கும் நிலமோ தங்கமயமா, நான் தங்கும் ஸ்தலமோ தேவனின் இல்லம். நான் நடக்கும் நிலமோ தங்கமயமா, நான் தங்கும் ஸ்தலமோ தேவனின் இல்லம். தூதர்கள் போல நானும் இருப்பேன், என் தூயவரின் கட்டளையை செய்து முடிப்பேன். தூதர்கள் போல நானும் இருப்பேன், என் தூயவரின் கட்டளையை செய்து முடிப்பேன். வானம் மீதிலே என் இயேசு வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். வானம் மீதிலே என் இயேசு வருவார், மகிமையோடு நம்மை ஏற்றுக்கொள்ளுவார். வானம் மீதிலே என் இயேசு வருவார்,
அன்பு சகோதரனா, என் அன்பு சகோதரியே, இந்த நாளிலே தெய்வம் உன்னிடத்தில் உயிர்த்தெழுந்த நாளில் எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்று. உன் தோட்டங்கள் நான் வரும்போது கனி நிறைந்ததா இருக்குமா? உன்னை சுற்றிலும் வேலி அடைத்து அடிக்கடி உனக்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் உன்னை சேதப்படுத்தாதபடி நான் காத்து கொண்டேனே. லிவியாதான் என்கிற நீண்ட சர்ப்பம், கோணலான சர்ப்பம் வீட்டுக்குள்ள நுழைவதற்கு எத்தனை முறை எத்தனைத்தது தெரியுமா? நான் என் நீண்ட கோலை கொண்டு, நீண்ட பட்டயத்தை கொண்டு வெட்டி இருக்கிறேன். உன் தோட்டம் இன்னைக்கு இவ்வளவு அழகா இருக்குதுன்னா காரணம் நீ இல்ல மகனே. நான் சுற்றி வேலி அடித்து பாதுகாத்தேன். உனக்காக கெத்செமனே தோட்டத்தில் நான் சிந்தின ரத்தம் உனக்கு தெரியுமா? நீ பாதுகாக்கப்பட வேண்டும் என்று இவ்வளோ தியாகங்களை செய்த எனக்காக நீ என்ன செஞ்சிருக்கிற? எனக்காக நீ என்ன மகளை செஞ்சிருக்கிற? இது வரைக்கும் உனக்கு எவ்வளவு பாடுற கிருபை, உனக்கு எவ்வளவு பிள்ளைங்களை நேசிக்கிற கிருபை, உனக்கு பிரதர் எவ்வளவு பேசுற திறமைய, வேற எதுக்கோ பேசிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற உலக காரியத்தை, அரசியல, சினிமாவை என்னமோ பேசிட்டு உன் கையில திறமையை கொடுத்தா உலகத்துக்கு பயன்படுத்திட்டு இருக்கிற பிரதர். நீங்க ஆண்டவர் உன்னோட பேசி இருக்கிறார். இந்த உயிர்த்தெழுந்த நாள்ல செத்து போன உன்னுடைய தரிசனம், செத்து போன உன்னுடைய அபிஷேகம், செத்து போன உன்னுடைய அந்த ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டு இயேசுவுக்காய் பயன்படட்டும். உன் பிரச்சனை எவ்வளவு பெருசு, இருளுக்குள்ள பயந்து உட்கார்ந்தாருன்னா ஊடுருவி அது வர முடியும் அவரால. நான் சொல்றேன், சிலர்கிட்ட பார்த்து சொல்றார், உன் அப்பாவோட இருதயத்துக்குள்ள இந்த வருஷம் ஊடுருவ போறாரு, கணவனுடைய இருதயத்துக்குள்ள ஊடுருவ போறாரு, உன் தொழில ஊடுருவ போறாரு. அந்த இடத்துல எது கலக்கமுற்றுக்குது அங்க சமாதானத்தை தர போறாரு. மூன்றாவது, உனக்காக நான் ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி, மகளே ரொம்ப ஆசையா உனக்காக ஒரு வீட்டை கட்டிட்டு இருக்க மகளே, சகோதரா உனக்காக ரொம்ப ஆசையா ஒரு வீட்டை கட்டிட்டு இருக்கிறாரு. நித்திய ஜீவன் வரைக்கும் போகிற போஜனம் இந்த வசனம், அதற்காகவே நீ ஆயத்தப்படணும். உலக காரியம், உலக சிற்றின்பம், உலக காரியத்தின் பின்ன ஓடாத. பணம் பணம் பணத்து பின்ன ஓடாத. உனக்கு சமாதானத்தை தர தேவனால் தான் முடியும். இந்த வாழ்க்கை நிரந்தரம் அல்ல. இந்த ஜீவன் இன்றைக்கு ராத்திரி எடுத்துக் கொள்ளப்படுமானால் மதிகடனை நீ சேர்த்து வைத்தது யாருடையதா மாறும். உனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த ஸ்தலத்திற்குள்ளே வந்து சேர் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். வருகையில நீ காணப்படணும், கைவிடப்பட்டு போக கூடாது. உன் குடும்பம், உன் பிள்ளைங்க கைவிடப்பட்டு போக கூடாது. நீ மாத்திரம் பரலோகம் எடுத்துப்பட்டு உன் மனைவி கைவிடப்பட்ட என்ன ஆகும்? என்ன ஆகும்? ஒப்பு கொடு. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீங்க கொடுத்த ஆண்டவரே இந்த அற்புதமான காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில நாங்கள் ஆழமான சில சத்தியங்களை கேட்டோம். எங்கள் வாழ்க்கை உமக்கு பிரயோஜனம் உள்ளதாய் மாற்ற இந்த உயிர்த்தெழுதல் நாள் எங்களுக்கு பயன்படட்டும். எங்கள் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை மாற்றி அதன் வழியா ஊடுருவ உங்களுடைய ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆவி எங்களுக்குள்ள செயல்படட்டும். எங்களை அழைத்து கொண்டு போகிற அந்த பகுதியில கர்த்தாவை, எங்களுக்காய் ஆயத்தம் பண்ணப்பட்ட வீட்டில் நாங்கள் பரலோகத்தில் பிரவேசிக்க கிருபை தாங்க. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். வந்த தேவ பிள்ளைகள் இந்த உயிர்த்தெழுந்த நாளில எதெல்லாம் அவர்கள் வீட்டில் பூட்டி இருக்கிறதோ, எதெல்லாம் உடைக்கப்பட்டு இருக்கிறதோ, எதிலெல்லாம் சமாதானம் இல்லாமல் இருக்கோ, எதெல்லாம் குறைவா இருக்கிறதோ, அங்கெல்லாம் உங்க உயிர்த்தெழுந்த வல்லமை ஊடுருவி செல்லட்டும் ஐயா. நான் வாழ்த்தி ஜெபித்து அனுப்புகிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். பிள்ளைகள் படைத்த காணிக்கை, தசமபாகம், பிடியரிசி, முதற்கனி பலிபிடத்தில் கொண்டு வந்த அத்தனையும் பரிசுத்தப்படுத்தி அவளை ஆசீர்வதித்து அனுப்பு. நன்மை நாள் நிரப்புங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லும், என் ஆத்துமாவே என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினால் இரக்கங்களால் முடிசூட்டி, நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்பவும் வாழ வயது போல ஆகிறது. ஆமேன் ஆமேன். தலைகளை தாழ்த்தி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யைக்கும் இன்றும் என்றும் சதா காலங்களில் உயிர்த்தெழுந்த தேவனுடைய வல்லமை உங்களோடும், உங்கள் குடும்பத்தோடும், பிள்ளைகளோடும், நீ செய்கிற வியாபாரங்கள், தொழில் வேலைகளிலே உங்கள் அனைவரோடும் அவர் வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர். ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சந்தோஷம்.